அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு மற்றும் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருவரும் இணைந்து நடத்தும் யூபிஎஸ்சிக்கான ப்ரிலிம்ஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதுக்கான விஷன் 1000 மிஷன் 100ஓட ப்ரோக்ராமில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷனில் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அண்ட் ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு U1 அண்டு இம்பார்ட்டன்ட் கன்வென்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு U1 முடித்தோம். செகண்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு பிளேசஸ் இன் நியூஸஸ். ஓகே, ரெண்டுமே ரொம்ப முக்கியமான டாப்பிக்கும் கூட. ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் சேர்த்தே பார்த்துருங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. அதுவும் பிளேசஸ் இன் நியூஸஸில் கடந்த ஒரு 2 வருஷத்தில் தொடர்ந்து 4 கொஷின்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அது போதுமானது. அந்த பிளேசஸ் இன் நியூஸஸ் டாபிக் பார்க்குறீங்கனாலே அது போதுமானது. தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு அப்ரோச் தி யூபிஎஸ்சி கொஷின் பேப்பர் ஆன் தோஸ் ஏரியாஸ். ஃபஸ்ட் வீடியோவுமே அதே மாதிரி தான், உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் கிடச்சிரும். U1ஓட ஆர்கனைசேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா U1லேருந்து எந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக்கும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை வச்சுக்கிட்டு ஒரு கொஷின் அப்ரோச் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிடும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், தட் இஸ் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ்னு சொல்லலாம், லைக் G20, G7, பிரிக்ஸு, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும். தென் ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் சொல்லக்கூடிய சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏஷியா, நெப்பக், ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்டு. சவுத் ஏஷியா அப்படின்னு பார்த்தோம்னா சார்க்கு, பிம்ஸ்டெக்கு, இந்த மாதிரி. வெஸ்ட் ஏஷியா, சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு வரும்போது ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன், ஒபேக்கு. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கான ஆர்கனைசேஷன்ஸ், ஆஃப்ரிக்கன் யூனியன், யூரோப் போகும்போது யூரோப் யூனியன். ஸோ அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸையும் நம்ம கவர் பண்ணுறோம். அதோடு சேர்த்து மல்டிலேட்டரல் பேங்க்ஸ். ஓகே, ஸோ மல்டிலேட்டரல் பேங்க்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக எது ரொம்ப க்ளோஸ் டு தி இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், தென் நியூ டெவலப்மெண்ட் பேங்க், அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ். ப்ளஸ் ஓவராலாக வேர்ல்ட் பேங்க் அண்ட் IMF ரெலவெண்ட்டான கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கிறதையும் பார்த்துடலாம். அட்லாஸ்ட் ரிப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் யார் கொடுக்குறா, இது மாதிரி கொஸ்டின்ஸ் ரிப்போர்ட் யார் கொடுத்தாங்கங்கிறத தாண்டி இப்போது 2023 ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெப்த்தாக ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்தளவுக்கு நம்ம போய் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னா கொஸ்டினில் தே ஹாவ் சம் லாஜிக்கல் கெஸ்ஸிங் ரோல். ஓகே, ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு இடத்துல அதை கெஸ் பண்ணி ஒரு வேளை நமக்கு ஆன்சரே தெரியாட்டினாலும் அது எப்படி அரைவ் ஆகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வீடியோலையும் பார்த்தோம், செகண்ட் கிளாஸ் வீடியோலையும் பார்த்தோம். இன்றைக்கே அதை பற்றி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது கிளாஸோட மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தட் இஸ் ஃபஸ்ட் வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தி கொஸ்டின்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு G20 தான். ஓகே, ஸோ குரூப் ஆஃப் 20 கண்ட்ரீஸ். ஸோ ஆஃப் லேட் தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு கொஷின் வருஷத்தில் ஒரு தடவை இது ரெலவெண்ட்டாக கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்க ஒன்று தான். ஏன்னா 2023 இந்தியா தான் இந்த சமிட்டை ஹோஸ்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா அதோட லீடு பார்த்தீங்கன்னா இப்போயும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்போ பேசிக்காக இப்போ நம்ம எங்கே கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G20 என்ன ஏரியாவை கொஸ்டின் பண்ணுறாங்க, அதோட லெவல் ஆஃப் டெப்த்து எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆர்கனைசேஷனில் கொஞ்சம் லெவல் ஆஃப் டெப்த்து நமக்கு அதிகமாக தான் போக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. ஏன்னா கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டிருக்கவும் செஞ்சுருக்காங்க. பட் எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் அந்த மாதிரி லெவல் ஆஃப் டெப்த் நம்ம போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது. ஓகே, அதோட லிமிட் எது அப்படிங்கிறத எது டிசைட் பண்ணோம் அப்படின்னா யூபிஎஸ்சியோட POQ தான் டிசைட் பண்ணோம். ஸோ யூபிஎஸ்சியோட POQ வச்சுக்கிட்டு நம்மளால் அந்த டெப்த்தை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி பார்க்கும்போது G20 அளவுக்கு டெப்த்தாக நம்ம சார்க்கோ இல்லை ஏஷியானோ எப்போக்கோ ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது. ஆனால் G20 நம்ம அந்தளவுக்கு ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குமான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஏன்னா அந்த சமிட் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக பேசின ஒன்று, தொடர்ந்து அதை பற்றின ஒரு வருஷம் கரண்ட்டாக பேசி இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அப்போ அந்த ஏரியாவில் நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, இன்சென்ஸ் POQ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இல்லை நம்ம இப்போ பார்க்க போகிற கிளாஸஸில் உங்களால் ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஜியோ சயின்டிஸ்ட் கொஸ்டின்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் அவங்க கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா மெம்பர் கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் G20 தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் பண்ணியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு அதர் ஆர்கனைசேஷன்ஸ். லைக் அவங்க கேட்குறது G7 ப்ளஸ் ஏஷியான் ப்ளஸ் P5 கண்ட்ரீஸ், பெர்மனன்ட் மெம்பர் கண்ட்ரீஸ் இன் U1. ஓகே, செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரீஸை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இதில் இதுதான் லிமிட் அப்படின்னா மேக்ஸிமம் அப்போ எத்தனை கண்ட்ரீஸை நான் மெமரைஸ் பண்ணுறது? இப்போ G20 ஓகே 20 கண்ட்ரி என்னால் ஓரளவுக்கு நான் மெமரைஸ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கா யூனியன்லாம் நான் பண்ணணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது.
ஓகே, ஸோ இந்தியா எதில் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 20 கண்ட்ரிஸ் இருந்தால் யூ கேன் மெமரைஸ் தோஸ் திங்ஸ். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுறதுன்னா அதெல்லாம் டிமாண்ட் பண்ணுறது இல்லை. ஓகே, ஏன்னா அந்த மாதிரி கொஷின்ஸும் இருக்குது. தட் இஸ் மோர் தென் 50 கண்ட்ரீஸ்லாம் இருக்கும்போது அப்போ அவங்களே என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 கண்ட்ரிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்களோ தவிர அதில் போயிட்டு எந்தெந்த கண்ட்ரிலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கொஷின் பண்ணுறது கிடையாது. அப்போ லெவல் ஆஃப் மெம்பர் கண்ட்ரிஸ் எவ்வளோ இருந்தால் மெமரைஸ் பண்ணிட முடியும் அப்படின்னா ஒரு 20 வந்து நீங்கள் ஒரு சீலிங்காக வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் டூவபிள் திங். சரி, இப்போ கொஷினுக்கு போயிடலாம். ஓகே, என்ன கொஷின் ஃபஸ்ட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல் G7 கண்ட்ரிஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் G20 கேட்குறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் ஆல் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் G20 கேட்குறாங்க. அடுத்து ஆல் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் G20 கேட்குறாங்க. தென் ஆல் பெர்மனன்ட் 5 மெம்பர்ஸ் ஆஃப் தி செக்யூரிட்டி கவுன்சில் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் G20 கேட்குறாங்க. ஓகே, அப்போது நமக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் தெரிய வேண்டியது இருக்குது. தட் இஸ் G20 மெம்பர் கண்ட்ரிஸ், G7 மெம்பர் கண்ட்ரிஸ், BRICS மெம்பர் கண்ட்ரிஸ், தென் வித் ரெஸ்பெக்ட் டு P5 மெம்பர் கண்ட்ரிஸ். ஸோ இதில் G20 தான் இருக்கிறதுல பெரிய ஆர்கனைசேஷன். ஸோ 20 மெம்பர் கண்ட்ரிஸ் அது. ஓகே, இப்போ ஒன்று இன்க்ளூடட், தட் இஸ் 19 மெம்பர் கண்ட்ரி ப்ளஸ் 1 யூரோப் யூனியன் ஒன்று இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக 2023 ஆஃப்ரிக்கா யூனியன் உள்ளே ஜாயின்ட் ஆனாங்க. அப்போது G20 மெம்பர் கண்ட்ரிஸ் நம்ம தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அப்போது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டினென்டல் வைஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அமெரிக்கா ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா வந்துடும், US வந்துடும், மெக்சிகோ வந்துடும், பிரேசில் வந்துடும், அர்ஜென்டினா வந்துடும். 5 முடிஞ்சு. இப்போ அப்படியே நீங்கள் யூரோப் சைடு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக UK இருக்கும், ஃப்ரான்ஸ் இருக்கும், இட்டாலி இருக்கும், ஜெர்மனி இருக்கும், டர்க்கி இருக்கும். ஓகே, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, அப்படியே நம்ம சைடு வந்துட்டோம் அப்படின்னா இந்தியா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா. ஓகே, ஸோ அப்போது ஒரு G20ல 19 மெம்பர் கண்ட்ரிஸ் நமக்கு தெரிஞ்சிருது, ப்ளஸ் யூரோப் யூனியன் ப்ளஸ் ஆஃப்ரிக்கா யூனியன். ஓகே, ஸோ இந்த 2 மெம்பர் ஆர்கனைசேஷன்ஸும் இதில் பார்ட் ஆஃப் தி மெம்பராக இருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஓவரால் இது. இந்த G7ல் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே G20ல் இருப்பாங்களான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ அப்போ G7ல் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே இதில் அப்படியே காண்டினென்டல் வைஸே போவோமே. கனடா, US வந்துருவாங்க, UK, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி. ஓகே, தென் ஜப்பான், தென் இட்டாலி. ஓகே, அப்போ G7 கண்ட்ரிஸ் நமக்கு தெரிஞ்சிருது. பிரிக்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ தான் புதுசாக ஒரு 5 மெம்பர் இன்க்ளூட் ஆகிருக்காங்க. அப்போ பிரிக்ஸ்னு வரும்போது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா 5. அதுக்கப்புறம் எத்தியோப்பியா, தென் இந்த லிஸ்ட் இருக்குது. ஓகே, நான் வில் ஷோ யூ. ஸோ எத்தியோப்பியா அண்ட் ஈஜிப்ட், ஈரான், UAE அண்ட் இந்தோனேஷியா. ஓகே, ஸோ 5 கண்ட்ரிஸ் புதுசாக ஆட் ஆகிருக்காங்க. அப்போது இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு பிரிக்ஸ். ஓகே, ஸோ பெர்மனன்ட் கண்ட்ரிஸை பொறுத்தளவுக்கு நமக்கே தெரியும் US, UK, ஃப்ரான்ஸ், தென் சைனா. ஓகே, P5 மெம்பர் கண்ட்ரிஸ். ஸோ இது பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா ஆல் G7 கண்ட்ரிஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் G20 கேட்டால் எஸ் கரெக்டு தான். ஆல் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் G20 கேட்டால் வித் ரெஸ்பெக்ட் டு ஈரான் இருக்கான்னு கேட்டால் G20ல் இல்லை. ஓகே, எத்தியோப்பியா இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, அடுத்து ஆல் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் G20 கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன்னா CLMVT, தட் இஸ் கம்போடியா, லாவோஸ், மியான்மர், வியட்நாம், தாய்லாண்டு. ஸோ இதெல்லாம் ஆப்வியஸாகவே நமக்கு தெரியும். மலேசியா, சிங்கப்பூர், இதெல்லாம் தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் தி G20 மெம்பர் கண்ட்ரிஸ். ஸோ அப்போ அதுவும் கிடையாது. தென் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் தி செக்யூரிட்டி கவுன்சில் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் தி G20 கேட்டால் அது கரெக்டு தான். ஏன்னா P5 கண்ட்ரிஸ் உள்ளே இருக்காங்களான்னு கேட்டால் இதுக்குள்ளே இருக்காங்க. அப்போ ஓவராலாக இதில் பொறுத்தளவுக்கு அப்ரோச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இது ஒரு செட் ஆஃப் எனக்கு கிடச்சிருச்சா. இப்போ இதே பர்ஸ்பெக்டிவில் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸை அப்ரோச் பண்ணணும். ஏஷியான், APEC, ஈஸ்ட் ஏஷியா சமிட். இதில் எனக்கு ரொம்ப முக்கியமாக வேணுங்கிறது ஏஷியான்னு தெரிஞ்சிருக்கணும், ஈஸ்ட் ஏஷியா சமிட் தெரிஞ்சிருக்கணும். APEC நம்மளால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா 29 ப்ளஸ் இந்தியா அதில் மெம்பராக இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதனால் அது அந்தளவுக்கு ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் சார்க் எழுதி வச்சுருக்கணும், பிம்ஸ்டெக் எழுதி வச்சுருக்கணும், SCO எழுதி வச்சுருக்கணும். ஓகே, இது நம்ம ரீஜனல் ஆர்கனைசேஷனில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுற ஒன்று. ஸோ இந்த மாதிரி மெம்பர் கண்ட்ரிஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எப்பயுமே ஒரு ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது செக் பண்ணிக்கோங்க. இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட் இன்புட். ஓகே, சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இட் இஸ் கன்சிடர் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ். அதனால தான் இதை கேட்டிருந்தாங்க. ஸோ G20 group was originally established as a platform for finance ministers and central bank governors to discuss the international economic and financial issues ன்னு கேட்டிருக்காங்க. தென் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகே இஸ் ஒன் ஆஃப் தி இந்தியாஸ் G20 ப்ரையாரிட்டிஸ்ன்னு கேட்குறாங்க.
ஸோ இதில் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக போயிருக்காங்க. என்னென்னா G20யோட ஒரிஜின் வரைக்கும் போயிருக்காங்கன்னா காரணம் அது அந்தளவுக்கு பேசப்பட்டுச்சு. ஓகே, ஸோ அந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா எல்லா மீடியா சேனல்லையும் நியூஸ் பேப்பர்லேயும் நம்ம தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் G20யை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ G20யோட ஆரிஜின் கேட்டிருக்காங்க. அப்போ G20யோட ஆரிஜின் அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 ஸ்டார்ட் ஆன ஒரு இன்ஸ்டியூஷன் தான் தட் இஸ் G20 அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இது ஸ்டார்டிங்கில் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம், தட் இஸ் பர்பஸ். இதோட பர்பஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன் தி எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு வரும்போது தட் இஸ் நத்திங் பட் டு மெயின்டைன் எக்கனாமிக் பேலன்ஸ், அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லாமல் டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணதான் இந்த G20 அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன். ஸோ இந்த இன்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதோட பர்பஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ ஆரம்பத்தில் இது ஒர்க் ஆனது விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் யார் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ், கன்சர்ன் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் அப்படின்னு பார்த்தா இப்போ RBIயோட கவர்னர் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அதோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இனிஷியலாக இது வந்து மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை தான் வந்து இன்டென்சிவாக தட் இஸ் பர்பஸாக வச்சு ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008ஓட எக்கனாமிக் கிரைசிஸ். ஸோ எக்கனாமிக் கிரைசிஸில் என்ன லீட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெறும் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மட்டும் மீட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் திங்ஸையும் நம்ம ஆடப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது இன்னும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இன்னும் அதிகமாக அதுக்கு வேல்யூஸ் கொடுத்து அதர் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸையும் அது ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி தான் இந்த ஆர்கனைசேஷன் உருவானதோ தவிர ஆரம்பத்தில் எடுத்தோடனே ஹெட் ஆஃப் த ஸ்டேட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை. அதை தான் கொஷினோட டிமாண்டாகவும் இருக்குது. இது ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக போய் G20 ஒர்க் பண்ணாலே இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படிங்கிறது கரெக்டானு கேட்டால் தட் இஸ் கரெக்ட் தான். செகண்ட் ஒன் இஸ் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் இன் தி ரீசன்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டிஜிட்டல் இன்க்ளூஷன். ஓகே, அது ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவாக இருக்கலாமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது தான். ஸோ அப்போ இதை செக் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய இது இல்லை. பட் இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் இனிஷியலி இட் வாஸ் ஆரிஜினேட்டட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸோட மீட்டிங்காக தான், ஃபார் தி எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இனிஷியேட் பண்ண ஒன்று. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இது மெம்பர் கண்ட்ரிஸை வச்சு கொஸ்டின் தான். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் மலேசியா இருக்குமா? இருக்காது. வியட்நாம் இருக்காது. சிங்கப்பூர் இருக்காது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ. ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் G20 கண்ட்ரிஸ் யார் யாருன்னு. மெம்பர் கண்ட்ரிஸ் UPSCயில் தான் 2020 கேட்டிருக்காங்க. இது மெம்பர் கண்ட்ரிஸோட சார்ட், யூ கேன் மெமரைஸ் இட். ஓகே, அடுத்து பாருங்கள், இது 2024 CAPFல கேட்ட கொஸ்டின். இதில் கொஞ்சம் இன்னமும் டெப்த்தாக போகிறாங்க. தட் இஸ் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், தட் இஸ் நோ பெர்மனன்ட் செக்ரட்டரியேட் இல்லை அப்படின்றாங்க ஃபார் G20. ஸோ பெர்மனன்ட் செக்ரட்டரியேட் இல்லையான்னு கேட்டால் நேச்சர் ஆஃப் G20யில் செக்ரட்டரியேட் ஒன்றும் கிடையாது. செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் ஆஃபீஸ். ஒரு பெர்மனன்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளே ஒரு ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு செக்ரட்டரியேட்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அதோட டெய்லி ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, அதோட கண்டினியூஷன் இருக்கணுங்கிறதுக்காண்டி செக்ரட்டரியேட் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா G20க்கு செக்ரட்டரியேட் இருக்கான்னு கேட்டால் இல்லை. கிட்டத்தட்ட அது ஒரு இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒன்று. பெருசாக என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் பைண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் இம்போஸ் பண்ண மாட்டாங்க. இன்சென்ஸ் கட்டாயமாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அதை தான் டிமாண்ட் பண்ணுது. வெதர் இட் இஸ் லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட்டோட ஃபார்ம் ஆனதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஒரு இன்ஃபார்மலாக ஃபார்ம் ஆன ஒரு இன்ஸ்டியூஷன் தான். ஓகே, ஸோ செக்ரட்டரியேட் இல்லாததுனால அப்போ எப்படி இவங்க ஃபங்க்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி அந்த வருஷம் சமிட்டை ஹோஸ்ட் பண்ணுதோ அந்த கண்ட்ரி என்ன எடுத்துக்கிறாங்கன்னா பிரசிடென்சியை எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா 2023 எடுத்துக்கிருச்சு அப்படின்னா இந்தியா தான் அதோட பிரசிடென்சியை எடுத்துக்கிறது. ஸோ அந்த வருஷத்தில் அந்த ஈவெண்ட் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஓகே, ஸோ இப்போ 2024 அப்படின்னா பிரேசில், 2025 அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா, அதை ட்ரக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் 3 மெம்பர் சேர்ந்து அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி போகிறது தான் அந்த இதோட பர்பஸ். தட் இஸ் பிரசிடென்சி தான் அதை லீட் எடுத்து போவாங்களே தவிர பெர்மனன்ட் செக்ரட்டரியேட்னு ஒன்று கிடையாது. அதே மாதிரி லீகலாக எதையும் பைண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ண மாட்டாங்க. ஒரு கன்சென்சஸ் பேசிஸில் தான் அவங்க பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். லீகலி பைண்டிங்கான்னு கேட்டால் இல்லை. சரி, ஈச் கண்ட்ரி இஸ் லெட் பை எ ஷெர்பாவா? ஷெர்பா இன் சென்ஸ் நத்திங் பட் வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு மலைப்பயணத்தில் வழிகாட்டுறவங்கள தான் ஷெர்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுதான்னு கேட்டால்
எஸ். ஓகே. ஸோ மொத்தம் 2 ட்ராக்ல இது ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்று ஃபினான்ஸ் ட்ராக்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஷெர்பா ட்ராக்னு சொல்லுவாங்க. இந்த ஃபினான்ஸ் ட்ராக் இஸ் மோர் அபவுட் எக்கனாமிக் இஷ்யூஸ். ஓகே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த ஷெர்பா ட்ராக் அப்படிங்கிறது அந்த கண்ட்ரியை லீட் பண்ணி போகிறது யாரோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒன்று. மோஸ்ட்லி ஹெட் ஆஃப் த ஸ்டேட் தான் அதை பார்ட்டிசிபேட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ஷெர்பா தான் இதை வந்து லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு கேட்டால் எஸ். ஓகே. ஸ்பெயின் இஸ் ஒன் ஆஃப் த 2 பெர்மனன்ட் இன்வைட்டீஸ் ஆஃப் G20 கேட்டால் தட் இஸ் நோ. ஓகே. ஸோ அது ஆப்வியஸ்லி தப்பு. ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 3 இஸ் தி ஆன்சர். ஓகே. ஸோ அப்போது நமக்கு எது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனோட செக்ரட்டரியேட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ மெம்பர் கண்ட்ரிஸ் மினிமம் ஒரு 20 கண்ட்ரிஸ் இருந்தால் மெமரைஸ் இட். ஆர்எல்ஸ் இந்தியா அதில் மெம்பராக இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேர்ட் திங் இஸ் அந்த ஆர்கனைசேஷனுக்கான செக்ரட்டரியேட் இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. செக்ரட்டரியேட் இருக்கா அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே. அப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்து வச்சுக்கோங்க. பெருசாக G20 அளவுக்கு இன்டெப்த்தாக போய் வேறு ஆர்கனைசேஷன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அது அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் இருந்த ஒன்று. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு லீட் எடுத்து பண்ண ஒரு விஷயம். ஸோ அதனால தான் அது அவ்வளோ இன்டெப்த்தாக போய் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு. அப்போ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை. பிரிக்ஸ்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்களான்னு கேட்டால் கேட்டிருக்காங்க. பட் எப்போ சமிட் நடந்துச்சு, மெம்பர்ஷிப் யார் அப்படிங்கிறதோட நிப்பாட்டிட்டாங்க. ஓகே. ஸோ இது ஒரு கொஸ்டின் இன் தி UPSC. ஓகே. அடுத்து பாருங்கள் G20 காமன் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த G20 காமன் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இனிஷியேட்டிவ். தே ஆர் டேக்கன் இன் த இயர் ஆஃப் 2020. ஓகே. ஸோ அப்போது 2020ல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் இஸ் கன்சிடர் டு பி அண்ட் கோவிட் பேண்டமிக் டைம். ஓகே. ஸோ அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷனோட பர்பஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தட் இஸ் இதோட ஜெனசிஸ் ஆர் பர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது தே ஆர் மோர் கன்சர்ன் வித் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஸோ அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு வரும்போது அப்போ அந்த டைம் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனி கண்ட்ரிஸ் கேனாட் ஏபிள் டு ரீபே தேர் லோன் டு தி வேரியஸ் மல்டிலேட்டரல் பேங்க்ஸ் ஆர் டு தி பைலேட்டரல் கண்ட்ரிஸ். ஓகே. ஸோ அவங்களால லோனை ரீபே பண்ண முடியல ஃபார் எஸ்பெஷலி டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ். அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த G20ல் ஒரு காமன் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று கொண்டு வர்றாங்க. அந்த காமன் ஃப்ரேம் ஒர்க்கோட பர்பஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங். ஓகே. அந்த டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் யாரோட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் IMF. ஓகே. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் நமக்கு தெரியும். தே ஆர் மோர் கன்சர்ன் வித் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அண்ட் அதர் மானிட்டரி இஷ்யூஸ். அவங்க ப்ளஸ் பாரிஸ் கிளப்னு ஒரு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாரிஸ் கிளப் அப்படின்றது ஒரு இன்ஃபார்மல் குரூப். ஓகே. இந்த இன்ஃபார்மல் குரூப்பில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மல் கிரெடிட்டர்ஸ் இருப்பாங்க. ஓகே. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த காமன் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்காக கண்ட்ரிஸ் வாங்கின கடன்களை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி சாஃப்ட் லோனாவோ இல்லை எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கோ இதுக்கு எய்ட் அண்ட் சப்போர்ட்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இனிஷியேட் பண்ண ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு காமன் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் என்டாஸ்டு பை தி G20 டுகெதர் வித் பாரிஸ் கிளப்பான்னு கேட்டால் எஸ். அதோடு சேர்த்து IMF இன்க்ளூட் ஆகிருக்கும். இவங்க அதை கேட்கல. ஓகே. தென் செகண்ட் பாருங்க, இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் டு சப்போர்ட் லோ இன்கம் கண்ட்ரிஸ் வித் அன்சஸ்டைனபிள் டெப்ட். எஸ், அதுதான் அதோட பர்பஸ். ஓகே. ஸோ இது அந்த டைம் நியூஸில் இருந்துச்சான்னு கேட்டால் இது நியூஸில் இருந்த ஒன்று தான். ஓகே. ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே நியூஸில் இருந்த ஒன்று தான். ஈவன் அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படிங்கிறதோட அட் த டைம் 2023 சமிட்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் ஃப்ரேம் ஒர்க் வந்து எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டோடு வச்சோம். ஸோ அதனால் அது கேட்குறதுக்கான பர்பஸ் இருந்துச்சு. ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் ஃப்ரேம் ஒர்க், பாரிஸ் கிளப் தெரியாத ஒரு விஷயங்கள் வரும்போது அந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கான சான்சஸ் அதிகம். ஓகே. ஸோ கெஸ் ஒர்க் எடுக்கலாம் அந்த மாதிரி இடத்துல. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒன்றை வந்து UPSC கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கான ஸ்கோப் அதிகம். ஸோ இது கொஞ்சம் நீங்கள் POQ ஒர்க் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் 1 and 2. ஓகே. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு G20யோட ஒன் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின். அப்போ இனிஷியேட்டிவ்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ். அப்போது அடுத்து நான் வேல்யூ எடிஷனில் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னா, ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன் ஏதாச்சும் ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதை நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ரொம்ப இன்டீட்டெயிலாக இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத ஐ ஷுட் நோ. ஓகே. ஸோ அது வி ஹவ் டு டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். ஃபைன். அடுத்து பாருங்கள், இப்போது இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இதில் ஓரளவுக்கு நான் G20 பற்றி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் திருப்பி ஒரு G20யோட பேசிக்ஸ் சொல்லிடுறேன். ஸோ G20 இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999. ஓகே. ஸோ 19 மெம்பர் கண்ட்ரி ப்ளஸ் யூரோப் யூனியன் அஸ் அன் ஒன் மோர் ஆர்கனைசேஷன் ப்ளஸ் ஆஃப்ரிக்கன் யூனியன் விச் வாஸ் ஜாயின்டு இன் தி 2023. யாரோட பிரசிடென்சிலன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவோட பிரசிடென்சியில் தான் இது ஜாயின் ஆச்சு. ஓகே.
ஸோ இனிஷியலாக இது ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் பேங்க் கவர்னர்ஸ் தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காண்டி தான் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஆஃப் 2007 ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டும் இதுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ மேக்ரோ எக்கனாமிக் இஷ்யூஸை தாண்டி அதர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. லைக் என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், ஆன்டி கரப்ஷன், எனர்ஜி, ஹெல்த், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இன் சென்ஸ் காம்ப்ரிஹென்சிவாக அது மாறிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆன ஒரு டைம் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. இதை பொறுத்தளவுக்கு there is no headquarters or secretariat கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்னென்னா ரெண்டு பேரலல் ட்ராக்கில் ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்று ஃபைனான்ஸ் ட்ராக், அனதர் ஒன்று ஷெர்பா ட்ராக்கு. ஃபைனான்ஸ் ட்ராக்கை பொறுத்தளவுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் பேங்க் கவர்னர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஷெர்பா ட்ராக்ஸை பொறுத்தளவுக்கு மெம்பர் கண்ட்ரிஸ் யார் லீட் பண்ணுறாங்களோ அவங்க எடுப்பாங்கன்னு சொன்னேன். ஓகே, அப்போ இந்த ஷெர்பா ட்ராக்கை பொறுத்தளவுக்கு 15 ஒர்க்கிங் குரூப்ஸ் இருக்குது. இதில் 2 கமிட்மெண்ட் இருக்குது. ஒன் இஸ் குளோபல் அலையன்ஸ் அகேன்ஸ்ட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி, அனதர் ஒன் இஸ் குளோபல் மொபிலைசேஷன் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் பயோ எக்கனாமிக் இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ அப்போது எனக்கு என்னென்னா இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அப்படின்னா இதெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ அப்போ இது நம்ம பார்த்தாகணும். வாட் இஸ் வாட்னாச்சும் அட்லீஸ்ட் பார்த்தாகணும். ஓகே, அப்போ இந்த குளோபல் அலையன்ஸ் அகேன்ஸ்ட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி அப்படிங்கிறது எந்த சமிட்டில் இனிஷியேட் பண்ணாங்கன்னா பிரேசில் 2024 சமிட்டில் இனிஷியேட் பண்ணுறாங்க. இதோட பர்பஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் டு எராடிகேட் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் குளோபலி. அவ்வளோதான், இது ஒரு இனிஷியேட்டிவ். ஓகே, அப்போ இதை ஜஸ்ட் எழுதி நான் என்ன பண்ணிக்கணும், ஒரு சிங்கிள் வேர்டாக எடுத்து எழுதி வச்சுக்கணும். தட்ஸ் ஆல். அடுத்து பாருங்கள், குளோபல் மொபிலைசேஷன் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சிஸ்டமில் வந்து கிளைமேட் ஆக்ஷன் ரெலவெண்ட்டான திங்ஸை பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஜஸ்ட் இந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பார்த்துங்க, யார் பண்ணாங்கங்கிறது மட்டும்தான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர இதோட அப்ஜெக்டிவ்ஸை வந்து பெருசாக எடுத்துகிட்டு வந்து பேச மாட்டாங்க. தட் இஸ் வாட் இஸ் வாட், அவ்வளோதான். ஒரு உங்கள் ஆன்லைனில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே தட் இஸ் மோர் தென் எனஃப் ஆஃப் திஸ் இஷ்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கான இன்புட்ஸ். தட் இஸ் மெம்பர் கண்ட்ரிஸ், தென் ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆனாங்க. 2023 ஆஃப்ரிக்கா யூனியன் ஜாயின் ஆகுது. பிரிக்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ்க்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தது தான். ஓகே, அடுத்து அந்த ட்ராக்கியான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ட்ராக்கியா அப்படிங்கிறது 3 கண்ட்ரி. ஓகே, ஸோ 2022 ஹோஸ்ட் பண்ணது இந்தோனேஷியா, இந்தியா 2023, 24 சவுத் ஆஃப்ரிக்கா, 25 சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ 24 பிரேசில். இப்போ லீட் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரசிடென்சியை they give it to the சவுத் ஆஃப்ரிக்கா. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவும் இவங்க 3 பேரும் சேர்ந்து இவங்கள ட்ராக்கியான்னு சொல்லுவாங்க. இப்போ இது முடியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா they give it to the another members. ஓகே, ஸோ இதுதான் இதோட ஆர்டர். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தீம் ஆஃப் 2023 சமிட்டை பொறுத்தளவுக்கு கேட்கலாம், 1 எர்த் 1 ஃபேமிலி 1 ஃபியூச்சர். இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 2023 சமிட் இட் வாஸ் ஹெல்ட் இன் இந்தியா. ஸோ அப்போது நம்ம கொண்டு வந்த தீம் 1 எர்த் 1 ஃபேமிலி 1 ஃபியூச்சர். இது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். அடுத்து இது வந்து G20 சோஷியல் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பிரசிடென்சி 2024 பிரசிடென்சியில் இன்னொரு இனிஷியேட்டிவ் ஒன்று எக்ஸால் பண்ணியிருக்காங்க. இதோட அப்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் சிவில் சொசைட்டியை வந்து தே ஆர் ட்ரை டு பார்ட்டிசிபேட் இன் தி டிஸ்கஷன். ஓகே, ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி பாலிசி ஃபார்முலேஷன் ஆர் பாலிசி மேக்கிங் நடக்குது அப்படின்னா வித்தின் தி G20, ஸோ இதுக்கு தே இன்வைட் ஆர் சிவில் சொசைட்டி கேன் கான்ட்ரிபியூட் ஃபார் தி டெவலப்மெண்ட். ஏன்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் சிவில் சொசைட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் இன் தி குட் கவர்னன்ஸ். ஓகே, ஸோ அப்போது அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா G20 சமிட்டில் இப்போ ரீசெண்டாக G20 சோஷியல் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சோஷியல் மீன்ஸ் நத்திங் பட் சிவில் சொசைட்டி தேர் என்கேஜிங் இன் தி பாலிசி மேக்கிங் ப்ராசஸ். அவ்வளோதான், இதை மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இது ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், G20 நியூ டெல்லி டிக்ளரேஷன் அப்படிங்கிறது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். இதில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் அந்த 1 எர்த் 1 ஃபேமிலி இது பார்த்தாச்சு. அடுத்து யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா, ஈஜிப்ட் அண்டு மொரிஷியஸை நம்ம இன்வைட் பண்ணோம் ஆஸ் அ கெஸ்ட் கண்ட்ரியாக. ஸோ இது வந்து கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது, ஏன்னா நம்ம ஹோஸ்ட் பண்ணதுனால. ஓகே, இதில் பேசிக் திங்ஸ் தான், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இனிஷியேட்டிவ்ஸ் லான்ச்டு பை இந்தியா அட் த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸ் ஒன்று பண்ணோம். இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் எக்கனாமிக் காரிடாருங்கிற ஒரு 2 அப்ஜெக்டிவை நம்ம கொண்டு வந்தோம். ஸோ இது ரெண்டையும் பார்த்துட்டு நம்ம இதுக்குள்ளே வரலாம். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க்கும் இன்னொரு அன்மோர் திங் இருக்கும். ஓகே, ஸோ இதில் இது வந்து இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் எக்கனாமிக் காரிடார். ஓகே, ஸோ இந்த காரிடார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் it start from India and it move on to the east, middle east countries, then Europe. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் காரிடார். ஸோ இதுதான் அதோட எக்கனாமிக் காரிடாரோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த எக்கனாமிக் காரிடார் ஸ்ட்ரக்சர் பாருங்கள்.
சூயஸ் கெனால் வழியாக போகல. ஓகே, ஸோ ஒரு வேளை கேட்குறாங்க அப்படின்னா அது நம்ம செக் பண்ணிக்கிறணும். ஸோ இட் இஸ் நாட் த்ரூ பை வே ஆஃப் சூயஸ் கெனால். ஸோ இது போகிற ரூட்டு பாருங்கள், ஃப்ரம் இந்த பிளேசஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஜபல் அலி, தென் ரியாத், தென் இஸ்ரேல், தென் அப் டு கிரீஸ் வரைக்கும். ஓகே, ஸோ ஹியர் ஐ மென்ஷன் திஸ். ஸோ இது ஒரு மல்டி மோடல் ரூட்டு. ஸோ ஷிப் இருக்குது, ட்ரெயின் இருக்குது. ஸோ மல்டி மோடல் ரூட் ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நான் சொல்கிறது. ஓகே, ஸோ பிளேசஸ் பார்த்து வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் ஆல் தி போர்ட் ஆர் சிட்டி டவுன்ஸ். ஓகே, அது போக இட் இஸ் அன் மல்டி மோடல் ரூட், நாட் ஒன்லி த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ஷிப் மட்டும் கிடையாது, ஈவன் ரயில் டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் அவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு மல்டி மோடல் ப்ராஜெக்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ட்ராவலிங்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் த்ரூ பை சூயஸ் கெனால், இட் இஸ் த்ரூ பை அரப் கண்ட்ரீஸ் அண்ட் இஸ்ரேல். ஓகே, டு தி மெடிடேரியன் சி. அப்போது இந்த ரூட்டு இதில் இருக்கக்கூடிய பிளேசஸ், ஓகே, அட்லீஸ்ட் போர்ட்னு ஆச்சுன்னு, நத்திங் மோர் தன் தட். ஹைஃபா போர்ட் அப்படின்னா இஸ்ரேல்னு சொல்ல தெரியணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ வயா எதுன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான். தட் இஸ் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தீஸ் ஏரியாஸ். இது ஒரு இனிஷியேட்டிவ் வி டன் அட் த டைம் ஆஃப் 2023. இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் இட் புட் சர்டைன் ட்ராபேக் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டில் ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் வார். ஸோ அதனால் ஸ்ட்ரக் ஆச்சு. அது நியூஸ் பேப்பரில் தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்தது தான். ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் கொஞ்சம் நமக்கு தேவை. ஓகே, அடுத்து குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் க்ரீனர் சஸ்டைனபிள் ஃபியூச்சரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா வி ஷுட் என்கேஜ் பயோஃபியூவல்ஸ். ஓகே, அது இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூவல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதில் க்ரீனர் டெக்னாலஜிஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ். இதுவுமே ஒரு மல்டி ஸ்டேக் ஹோல்டர் அலையன்ஸ் தான். ஸோ இதில் யார் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னா ஒன்லி G20 கண்ட்ரிஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணணுமான அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ G20 ப்ளஸ் அதர் கண்ட்ரிஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஈவன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த அலையன்ஸில் இதில் பாருங்கள், ஜாயின் பண்ண டைமில் இப்போயே என்ன பண்ணிட்டாங்கன்னா G20ல் ஒரு 8 கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா 4 G20 இன்வைட்டி கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 13 நான் G20 மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் 12 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். இவ்வளவும் நான் மெமரைஸ் பண்ணணும், தயவு செஞ்சு பண்ணாதீங்க, தேவையில்லை, அவசியம் இல்லை. என்ன மட்டும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த பயோஃபியூவல் அலையன்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி G20 மெம்பர் மட்டுமே தான் இன்மான்னு கேட்டால் கிடையாது. அதர் மெம்பர் கண்ட்ரிஸ், அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் கூட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அப்படி தான் அதை அப்ரோச் பண்ணுமோ தவிர அதர் தன் தட் உள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. G20 பார்த்துட்டிங்களா, போதும். இன்வைட்டீஸ் யார் வந்திருக்காங்க பார்த்தாச்சு, முடிஞ்சு போச்சு. பயோஃபியூவல் அலையன்ஸில் ஒன்லி G20 மெம்பர் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அதர் மெம்பர் கண்ட்ரிஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், போதுமானது தான். தட் இஸ் எனஃப். ஓகே, ஸோ எல்லாத்தையும் போய் தயவு செஞ்சு மெமரைஸ் பண்ணாதீங்க, ரீட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இது ஒரு 2 இனிஷியேட்டிவ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த ஒரு இனிஷியேட்டிவ் பாருங்கள், இது நியூஸில் இருந்த ஒன்று, பட் 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு அப்புறம் இன்ஸ்டியூஷன் கொண்டு வந்த ஒன்று தான். கிட்டத்தட்ட இது அந்த காமன் ஃப்ரேம் ஒர்க்கோட எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகிறது தான். இதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலைசேஷனை கொண்டு வர்றதுக்காண்டி ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறது தான், டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங்கான ப்ராசஸ் தான். இதில் யாரை என்கேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க், ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க், இதை தான் சொல்கிறாங்க. யூரோப்பியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆஃப்ரிக்கன் யூனியன் டெவலப்மெண்ட் பேங்க், இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க், அப்புறம் IMF. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை என்ஷூர் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் நான் அகேன் அண்ட் அகேன் அதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். G20 எஸ்டாப்ளிஷ் பண்ணதோட பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டு சார்ட் அவுட் எக்கனாமிக் இஷ்யூஸ். இது 2 தான் அவங்களோட கோல். ஓகே, ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லேயே இதை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு வரும்போது G20 மட்டும்தான் இதில் ஃபங்க்ஷன் ஆக முடியுமான்னு கேட்டால் ஃபங்க்ஷன் ஆகாது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் இன்ஸ்டியூஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வேர்ல்ட் பேங்க்கோ, IMFஓ, பாரிஸ் கிளப்போ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா சேர்த்து கூடவே இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறது கிடையாது. டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங்க்கு தே ஆர் கிவிங் கைடன்ஸ். ஓகே, ஸோ அது எது மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ பை பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ்னாலேயோ இல்லை இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் அவங்க யாராச்சும் காசுன்னு கடன் கொடுத்து அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் தான் இவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு மல்டிலேட்டரல் பேங்க்ஸோட இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ ஆப்ஷனில் மல்டிலேட்டரல் இன்வால்மெண்ட் பேங்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அது கரெக்டாக இருக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, ஃபைன். அடுத்து டெப்ட் சர்வீஸ் சஸ்பென்ஷன் இனிஷியேட்டிவ். இது பாருங்களேன்,
டெப்ட் சர்வீஸ் சஸ்பென்ஷன் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு ரொம்ப லோ டெவலப்டு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப புவர் கண்ட்ரி. அவங்க ஒரு வேளை ஏதோ ஒரு பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். தே கேனாட் ஏபிள் டு ரீபே இட். அப்போ அந்த மாதிரி லோன்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா G20 இன்வால்வ் இன் தட் ப்ராசஸ் டு சஸ்பெண்ட் தோஸ் லோன்ஸ். ஓகே, அதுதான் the name itself says that debt service suspension initiative. So this initiative allowed eligible nation to suspend debt repayments, providing them with the critical physical space to manage economic challenges. So அந்த கண்ட்ரி என்னவாயிடக்கூடாது, எக்கனாமி டவுன் ரோடன் ஆகி அது இதாக டெப்த்தில் போயிடக்கூடாது. ஸோ அதை தூக்கி விடுற வியாபாரம் பண்ணுறதுனால அதுவும் சஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க. டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங்கை தாண்டி சஸ்பென்ஷனுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ டெப்ட் சர்வீஸ் சஸ்பென்ஷன் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதும் G20யோட தான். ஜஸ்ட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, இவ்வளோ தான். எந்தெந்த இனிஷியேட்டிவ்ஸ் ஒரு மொத்தமே ஒரு 6-7 இனிஷியேட்டிவ்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். இந்த 6-7 இனிஷியேட்டிவ்ஸும் G20 கீழே ஃபங்க்ஷன் ஆகுது. ஒன் வேர்ட் லைன் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஃபைன். இது ஒன்று இப்போ ரீசெண்டாக 2023 நம்ம கொண்டு வந்தது குளோபல் சாவரின் டெப்ட் ரவுண்ட் டேபிள். ஓகே, இது இந்தியா இனிஷியேட் பண்ண இந்தியாவோட சேர்ந்து அந்த பிரசிடென்சி டைம் பீரியடில் இனிஷியேட் பண்ண ஒன்று. இதுலேயும் பாருங்கள் யார் பார்ட்டிசிபென்ட்ஸ்னு, IMF, வேர்ல்ட் பேங்க் அண்ட் இந்தியா. இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பாருங்கள், டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஆன் டிஸ்கஸிங் கண்ட்ரிஸ் கேசஸ். கண்ட்ரி கேசஸ்லாம் செலக்டிவாக பேஸ் எடுத்து பண்ணுறது இல்லை, ஓவராலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டெப்ட் பண்ணி அந்த டெப்ட் ரவுண்ட் டேபிள்ங்கிறது டெப்டை எப்படி ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறது அப்படிங்கிறதையோ இல்லை ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லேருந்து எப்படி ஒரு கண்ட்ரியை மீட் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஓவராலாக குளோபல் லெவலில் இவங்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அப்போது ஓவராலாகவே G20 அப்படின்னு வரும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருது, அந்த டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் டு சால்வ் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ். ஸோ அதுதான் அதோட கோர் பிரின்சிபல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ கொஸ்டின்ஸில் ஒரு வேளை இதை தாண்டி சில ஏதாச்சும் கன்வென்ஷன்ஸோ இல்லை சம்திங் எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு எனி டெப்ட் ரெலவெண்ட்டான திங்ஸ் இருக்குனாலோ அதுக்கு G20 தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம அசியூம் பண்ணி போயிடணும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இதிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இன்புட்டாக இருக்கணும். ஸோ நிறையா தேடி போய் தேவையில்லை. நான் ஒரு 6-7 இனிஷியேட்டிவ் சொல்லியிருக்கேன் வித் ரெஸ்பெக்ட் டு G20. எடுத்து ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க, எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது தான். ஓகே, ஸோ இதோட நம்ம G20 ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G7. ஏன் G7 ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G7 இட்ஸ் 50th சம்மிட். ஓகே, ஸோ 2024 நடந்தது. இட் இஸ் அன் 50th சம்மிட். ஸோ எங்கே நடந்துச்சுன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, அப்புலியா. ஓகே, ஸோ அப்புலியா இட் இஸ் இன் இட்டாலி. இது ரொம்ப முக்கியம், இட்டாலியில் நடந்திருக்கு சம்மிட். ஓகே, இதில் இந்தியா பார்ட்டிசிபெண்ட்டா? எஸ், இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. பட் இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் இன் இட். G7 கண்ட்ரிஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் யார் அப்படிங்கிறத. ஓகே, ஸோ G7ஓட ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இன்ஃபார்மல் குரூப்பிங் தான். இதில் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸும் பைண்டிங்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இதுவும் ஒரு நார்மலான இன்ஃபார்மல் குரூப்பு தான். ஸோ இது எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா எக்கனாமிக் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்காண்டி தான். இதோட ப்ராடர் பிக்சராக தான் G20 கொண்டு வந்தது. ஸோ G7 சமிட்டில் தான் தே டிசைடட் டு ஸ்டார்ட் ஆன் G20. ஓகே, ஸோ அப்போது இதுவும் ஒரு இன்ஃபார்மலான ஆர்கனைசேஷன் தான், எக்கனாமிக் இஷ்யூஸ் இதை மட்டும் பண்ணுறது. அப்போது அந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் இருந்த டைம் பீரியடில் அவங்க டிசைட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதுலேருந்து ஃபார்ம் ஆன ஒன்று தான் 50th சமிட் ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணாங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஃபைன். அடுத்து G77. இது ஒரு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற ஒரு ஆர்கனைசேஷன் தான். தட் இஸ் இது ஒரு குரூப் தான். ஓகே, இது ஆர்கனைசேஷன்லாம் சொல்ல முடியாது, இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் குரூப். ஓகே, ஸோ இந்த குரூப்போட பர்பஸ் என்ன அப்படின்னா நத்திங் பட் UN-குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குரூப். ஓகே, ஸோ யூஎன்குள்ளே இருக்கக்கூடிய குரூப் அப்படின்னா இவங்க மோஸ்ட்லி யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆர் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருப்பாங்க. எதுக்காக ஃபங்க்ஷன் ஆவாங்கன்னா குரூப்பாக அவங்களோட பர்பஸை வந்து யூஎனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காண்டி பண்ணியிருப்பாங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 1964 ஒரு 77 மெம்பர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆனது. அட் ப்ரெசென்ட் 135 மெம்பர் கண்ட்ரிஸ் இதில் இருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு குரூப் தான். இட் இஸ் நெய்தர் an ஆர்கனைசேஷன், not or any forum or anything, it is just a group inside the UN. That's all. போதும். ஓகே, ஸோ G77 அப்படின்னு கேட்டால் ஒரு ஒன்லைனரில் கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும், அவ்வளோதான். அடுத்து ஃபார்ட்டலாசா டிக்ளரேஷன். ஸோ ஃபார்ட்டலாசா டிக்ளரேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ பிளேஸ் இன் பிரசில் தான். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ். அந்த டைம் சமிட் நடந்துச்சு. இது பாருங்கள், அடுத்த வருஷமே கேட்ட கொஸ்டின் 2015. ஓகே,
அடுத்து அதுக்கப்புறம் கொஷின்ஸ் பெருசாக பிரிக்ஸில் இல்லை, பட் கேட்குறக்கான ஸ்கோப் உள்ள ஒரு ஏரியா தான். ஏன்னா ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5 மெம்பர் ஆட் ஆயிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கேட்குறக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எஸ்டாப்ளிஷ் ஆன டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009. அது போக அந்த டீடாலரைசேஷன் ப்ராசஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேசின ஒரு விஷயம் தான். இன்சென்ஸ் டீடாலரைசேஷன் இன்சென்ஸ் ஆல்டர்னேட் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் ஆர் மூவ் ஃபார்வர்ட் ஃபார் ஆல்டர் கரன்சி அகேன்ஸ்ட் தி US டாலர் அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்படி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐம் கோயிங் டு இம்போஸ் 100% டாரிஃப் அகேன்ஸ்ட் தோஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் அட் த டைம் ஆஃப் ட்ரம்ப் பிரசிடென்சி வரும்போது பேசினது. அதுக்கப்புறம் இது சார்ட் அவுட் ஆயிடுச்சு. மேஜராக ஒரு 2 இஷ்யூவில் தான் இது கொஷின் ட்ரிகர் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஒன்று, அந்த டீடாலரைசேஷனை வச்சு ஏதாச்சும் இப்போ பண்ணிட முடியுமானா ப்ராக்ரஸ் எதுவும் கிடையாது. அப்போது அடுத்து அவங்க எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர் கண்ட்ரிஸ் எது புதுசாக ஆட் ஆயிருக்கா அப்படின்னா அப்போ அதை மட்டும் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் அதே தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சமிட் எங்கே நடந்துச்சு, ரீசன்ட் சமிட் எங்கே நடந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போது மெம்பர் கண்ட்ரிஸ் ஆட் ஆயிருக்காங்கன்னா ஹூ ஆர் ஆல் தோஸ் மெம்பர் கண்ட்ரிஸ் போதும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன் மோர் திங் இஸ், இஃப் யூ வாண்ட் டு நோ அப்படின்னா இந்தியாவில் எந்தெந்த வருஷம் சமிட்ஸ் நடந்திருக்கு. ஓகே, ஸோ எப்போ போலாம் சமிட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ எஸ்டாப்ளிஷ் இன் 2009. அப்போது இனிஷியலாக பிரிக் தான். 2010 பிரிக்ஸு. ஓகே, 2023 ஈரான், ஈஜிப்ட், எத்தியோப்பியா அண்ட் UAE ஜாயின் ஆகுறாங்க. சவுதி இன்வைட் பண்ணாங்க, பட் வரல. அர்ஜென்டினா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனால் அவங்க என்னென்னா கவர்மெண்ட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆகிறதுனால அந்த கவர்மெண்ட் இட் இஸ் அகேன்ஸ்ட் தி பிரின்சிபல் ஆஃப் பிரிக்ஸ். ஓகே, ஸோ அப்போது அர்ஜென்டினாவை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அர்ஜென்டினா இல்லை, ஏன்னா கவர்மெண்ட் மாறினதுனால அந்த பாலிசியை அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. இல்லாட்டி அர்ஜென்டினாவும் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. சவுதி இன்னமும் ஜாயின் ஆக கிடையாது. அப்போது இப்போ இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட், எத்தியோப்பியா E2ன்னு வச்சுக்கோங்க. ஈரான், இந்தோனேஷியா I2ன்னு வச்சுக்கோங்க, U. ஓகே, ஸோ E2 I2 U அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் ஈஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், இந்தோனேஷியா அண்ட் UAE. ஆல்ரெடி 5 கண்ட்ரிஸ் இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் தி சார்ட். ஓகே, ஸோ இதை வச்சுக்கிட்டு உங்களால் ஒரு கிளாரிட்டி வந்துட முடியும். லாஸ்ட்டாக ஜாயின் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. டேட் அப்படின்னா 6th January. ஓகே, ஸோ அப்போ கொஞ்சம் கரண்ட் ரெலவன்ஸ் இருக்கிறதுனால கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. பிரிக்ஸில் திருப்பி கொஷின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ரீசெண்ட் சமிட் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியோ டி ஜெனீரோ, பிரேசிலில் 2025 நடக்க போகுது. காசான், இட் இஸ் இன் ரஷ்யா. ஸோ த நேம் இட் அஸ் காசான் டிக்ளரேஷன். ஸோ அந்த ஃபாட்டலாசா டிக்ளரேஷன் மாதிரி காசான் டிக்ளரேஷன்லாம் பயந்துடாதீங்க, தட் இஸ் பிரிக்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த வருஷம் 2024 நடந்த சமிட்டோட தீம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்தனிங் மல்டிலேட்டரலிசம் ஃபார் ஜஸ்ட் குளோபல் டெவலப்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ இந்த காசான் டிக்ளரேஷன் நிறையா எதிர்பார்ப்பை உருவாக்கின ஒன்று. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துக்கிட்டு இருந்த டைம் பீரியடில் இது வந்து இனிஷியேட் பண்ண ஒன்று. ஸோ அப்போது நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அங்கே நடந்துச்சான்னு கேட்டால் எல்லாமே ஸ்பீச் டுவர்ட்ஸ் இதான் இருந்துச்சோ தவிர மேஜரான ஒரு இனிஷியேட்டிவும் அங்கே எதுவும் நடக்கலை. ஓகே, ஸோ அதனால தான் பெருசாக காசான் டிக்ளரேஷனோட டெவலப்மெண்ட்டில் எதுவும் என்னால் இன்புட் எடுக்க முடியல. பட் காசான் டிக்ளரேஷன் இட் இஸ் ஆல் அபவுட் ரஷ்யா. இட் இஸ் ஹெல்ட் இன் காசான். இட்ஸ் அ பிளேஸ் இன் ரஷ்யா. ஓகே, ஸோ அந்த லெவலில் தெரிஞ்சிருந்தால் போதும். தீமை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, அடுத்து இந்த பாரிஸ் கிளப் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இட் இஸ் அன் இன்ஃபார்மல் குரூப்பு. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கிரெடிட்டர்ஸ் இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சஸ்டைனபிள் சொல்யூஷன் ஃபார் தி எனி கேஸ் ஆஃப் டெப்ட் ரீபேமெண்ட்டில் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா தே ஆர் கோஆர்டினேட் வித் IMF ஆர் எனி அதர் மல்டி டெவலப்மெண்ட் பேங்க்ஸோட சேர்ந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இஷ்யூவை அச்சீவ் பண்ணுவாங்க, சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பாரிஸ் கிளைம்போட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ வித் திஸ் மேஜராக இருந்த மல்டிலேட்டரல் ஆர்கனைசேஷன்ஸை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நமக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருச்சு. அப்போ எடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா G20 ஒர்க் பண்ணிங்க, பிரிக்ஸ் ஒர்க் பண்ணிங்க, G7, G77 தட் இஸ் எனஃப். ஓகே, ஸோ அடுத்து போகக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சமிட்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்களா இந்தியா இந்த வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சமிட்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பாப்புலரான சமிட்ஸ் எதுவும் கிடையாது. பட் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு த்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவேளை கொஸ்டின்ஸ் ஏதோ ஒன்று நமக்கு அன்னோட்டிஸ்டாக போகுது அப்படின்னா, ஏன்னா ரொம்ப பாப்புலரான சமிட்ஸ் எதுவும் இல்லை, பட் அன்னோட்டிஸ்டாக ஒரு சமிட் போகுது அப்படின்னா அது நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம கண்ணில் பார்த்துட்டு போகணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நான் த்ரோ பண்ணுறது. வாட் இஸ் வாட் அப்படிங்கிற ஸ்டேஜோடு இதெல்லாம் நிப்பாட்டிக்கங்க. ஒன்றும் அதுக்கு மேலே இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை.
ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சவுத் சமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குளோபல் சவுத் சமிட் அப்படிங்கிறது நத்திங் பட் அந்த டெவலப்பிங் அண்ட் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் பிலோ தி டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் கேன்சர் அந்த ஈக்குவேட்டர் ரீஜியன், ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் குளோபல் சவுத் கண்ட்ரிஸ்னு இப்போ சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதோட சமிட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தொடர்ந்து 3 வருஷமாக கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் சமிட், செகண்ட் சமிட் அண்ட் தேர்ட் குளோபல் சவுத் சமிட்னு சொல்லி மூணுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலாக நடந்த சமிட்டு தான். ஓகே. ஸோ இதில் மூணுமே இந்தியா சமிட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கு, மூணுமே விர்ச்சுவலாக ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. இதில் மேஜராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீமை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. நவம்பரில் ஒரு சமிட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் டுகெதர் ஃபார் எவ்ரி ஒன், க்ரோத் வித் எவ்ரி ஒன்ஸ் ட்ரஸ்ட். ஜனவரி 12 ஒரு சமிட் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, யூனிட்டி ஆஃப் வாய்ஸ், யூனிட்டி ஆஃப் பர்பஸ். தென் அட்லாஸ்ட் குளோபல் தேர்ட் குளோபல் சவுத் சமிட் அண்ட் எம்பவர்டு குளோபல் சவுத் ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். அவ்வளோதான். மொத்தம் 3 குளோபல் சவுத் சமிட் நடந்திருக்கு, மூணுமே இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கு, மூணுலேயுமே விர்ச்சுவல் சமிட்டாக தான் அது நடந்திருக்கு. ஓகே, போதும். அந்த 2 டேட்டாவை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியா யூரோப் யூனியன் எனர்ஜி பேனல் அண்ட் தேர்ட் ஃபேஸ் ஆஃப் க்ளீன் எனர்ஜி அண்ட் கிளைமேட் பார்ட்னர்ஷிப். ஓகே. ஸோ இது ஒரு ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் இந்தியா அண்டு யூரோப். ஸோ இந்த இடத்துல இந்த இந்தியா யூரோப் எனர்ஜி பேனல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நத்திங் பட் தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் தி க்ளீன் என்விரான்மெண்ட் ஆர் க்ளீன் எனர்ஜி, அவ்வளோதான். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பைண்டிங்கான ஒரு ப்ரொப்போசலோ இல்லை ஒரு மேஜரான ஒரு இனிஷியேட்டிவோ அது மாதிரிலாம் எதுவும் நடக்க கிடையாது. ஜஸ்ட்டு 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமிட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஹோஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. பர்பஸ் ஆஃப் திஸ் சமிட் அப்படிங்கிறது க்ளீன் என்விரான்மெண்ட் வித் க்ளீன் எனர்ஜி, அப்படி தான். ஓகே. ஸோ இந்த 2 வேர்டை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நத்திங் பெருசாக அதுக்கப்புறம் வேறு எந்த டெவலப்மெண்ட்டும் இதில் பெருசாக பேசப்படலை. ஜஸ்ட்டு இந்த ஒரு சமிட் நடந்திருக்கு இந்தியாவில், அவ்வளோதான். அடுத்து இந்தியா ஹோஸ்டட் 46th அண்டார்டிகா ட்ரீட்டி. ஓகே. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான தேவையான விஷயம் தான். ஏன்னா 46th சமிட் கொஞ்சம் ஏர்லியராகவே ஸ்டார்ட் ஆன ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே. ஸோ அந்த டைம் பீரியட் 1957-58 இந்த ஆர்கனைசேஷன் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா ஜாயின் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961. ஓகே. ஸோ இந்தியா இஸ் அ மெம்பர் கண்ட்ரி எப்போ இருந்து 1961 இருந்து. ஸோ அப்போ கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ரீசெண்ட்லி இந்தியா ஜாயின் பண்ணுச்சு அப்படின்னா இல்லை. ஓகே. 1961 ஜாயின் பண்ணது. அப்போது இந்தியா இப்போ ரீசெண்டாக என்னென்னா 46th சமிட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஹோஸ்ட் பண்ணி இங்கே ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ் தான். ஸோ இந்த சமிட் ஆர் ட்ரீட்டியோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் என்விரான்மெண்டல் ப்ரோட்டோகால் இன் தி அண்டார்டிகா. இன் சென்ஸ் அங்கே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் we have to protect the natural resources of Antarctica region, அவ்வளோதான். அங்கே ஏதாச்சும் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் தப்பு. மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னாங்கன்னா இல்லை. அண்டார்டிகாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இனிஷியேட் பண்ண ஒரு ட்ரீட்டி. அதில் இந்தியா 1961 மெம்பராக இருக்குது. இப்போது 46th சமிட்டை இந்தியா ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். இதில் தட் இஸ் எனஃப். ஓகே. அடுத்து இது குளோபல் இந்தியா ஏஐ சமிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 சமிட்ஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் கிளியராக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ குளோபல் இந்தியா ஏஐ சமிட் அப்படிங்கிறது இந்தியா ஜூலை 3 and 4 ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் பெருசாக ஏதாச்சும் மேஜர் டெவலப்மெண்ட் நடந்திருக்கா இல்லை பெரிய இனிஷியேட்டிவ் ஏதாச்சும் நடந்திருக்கான்னு கேட்டால் இல்லை. ஜஸ்ட் ஒரு டிஸ்கஸிங் ஃபோரம் தான். அதில் ஒன்றும் ஒரு கீச்ச டெவலப்மெண்ட்லாம் எதுவும் நடக்கலை. டிஸ்கஸிங் ஃபோரம். ஏன் இதில் பெரிய இன்வால்வ்மெண்ட் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் எதை ஹோஸ்ட் பண்ணியிருக்கு இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜிபைன்னு சொல்லுவாங்க. 2020 இனிஷியேட் பண்ண ஒரு ப்ரொப்போசல். இதில் இந்தியா மெம்பர். இந்த வருஷம் இந்தியா சேர் பண்ணியிருக்கு இந்த சமிட்டை. ஸோ அதனால அதோட லீடாக ஓகே. ஸோ தே ஸ்டார்ட் தேர் ஓன் குளோபல் இந்தியா ஏஐ சமிட் அப்படின்னு சொல்லி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மெம்பர் கண்ட்ரிஸோட ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட்டோ லைக் பிரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ அந்த மாதிரி யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண கிடையாது. ஸோ அப்போது அதுக்கான ப்ராக்ரஸ் கொஞ்சம் கம்மி தான். எப்பயுமே ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரொவைடட் ஒருவேளை அந்த ஆர்கனைசேஷன் சமிட்டில் ஒரு ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் தட் இஸ் அந்த கண்ட்ரியோட ஒரு பிரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் ஹேஸ் சம் வேல்யூஸ். பட் அது இல்லாமல் வேறு ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸோ இல்லை அதர் எக்ஸிக்யூட்டிவ்ஸோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு டாப்பிக்கை பிக் அவுட் பண்ணுறதுல அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்சென்ஸ் எதை ரீட் பண்ணணும் எதற்குள்ள நோட்ஸ் எடுத்துக்கணுங்கிற ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நான் சொல்கிறது. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை ஹோஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஓகே. ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 2020 இனிஷியேட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன்.
இது என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடிங் எக்ஸ்பர்ட்ஸை வந்து இதில் என்கேஜ் பண்ணுறாங்க இன் தி வேரியஸ் டொமைன் சயின்ஸ் இண்டஸ்ட்ரி சிவில் சொசைட்டி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஷேர் தி வேல்யூஸ் ஓகே ஸோ டு ஷேர் தி வேல்யூஸ் எதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபார் ஆல் ஓகே தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் ஆல் ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் பண்ணாங்க 2024 இந்தியா தான் இதோட சேர்மேன்ஷிப் ஸோ இது நம்ம கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய ஒரு சமிட் தான் ஓகே ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெம்பர் கண்ட்ரிஸ் மொத்தம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 29 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க ஓகே இப்போ இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய 29 மெம்பர் கண்ட்ரிஸையும் நான் பார்க்கணுமா அவசியம் இல்லை எதை மட்டும் பார்த்தா போதும் இந்தியா இருக்கா இல்லையா தட் இஸ் மென் ஆஃப் ஓகே அது மாதிரி இந்தியா சேர் பண்ணிச்சா 2024 சமிட்டா எஸ் இட் இஸ் தட் இஸ் மோர் தென் ஆஃப் இவ்வளோ தான் இதோட பர்பஸ் இன்சென்ஸ் லீடிங் எக்ஸ்பர்ட்ஸை என்கேஜ் பண்ணி ஃப்ரம் வேரியஸ் டைமென்ஷன்ஸில் இருந்து அவங்களோட வேல்யூஸை ஷேர் பண்ணுறாங்க எதுக்கு அப்படின்னா ஏஐயில் இருக்கக்கூடிய தியரியையும் ப்ராக்டிஸையும் ப்ளஸ் ஏஐ ஃபார் ஆல் ஓகே ஸோ ஏஐ ஃபார் ஆல் இன் சென்ஸ் எல்லாருக்கும் அது போய் ரீச் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்கா தென் எவ்வளோ தியரி டெவலப்மெண்ட் இருந்தாலும் அது நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்குமா அப்படிங்கிற விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கு தான் இது இனிஷியேட் பண்ணது ஸோ தட் இஸ் ஜிபாய் சமிட் ஓகே ஸோ ஆல்ரெடி ஒரு சமிட் பார்த்துருக்கோம் தட் இஸ் குளோபல் இந்தியா ஏஐ சமிட் அனதர் ஒன் இஸ் ஜிபாய் சமிட் அனதர் ஒன் இஸ் ஏஐ ஆக்ஷன் சமிட் இன் பாரிஸ் இது அவர் பிரைம் மினிஸ்டர் visit to the France and co-chaired that summit ஓகே ஸோ பிரைம் மினிஸ்டர் அங்கே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பிரைம் மினிஸ்டரோட பிரசிடென்ட்டோட சேர்ந்து ஹீ co-host that summit ஓகே ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமிட்டை ஹோஸ்ட் பண்ணாங்க ஸோ அப்படி பார்க்கல இந்த சமிட் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ இதில் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெவலப்மெண்ட்ஸ் இதில் நடந்திருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா coalition of environmentally sustainable AI ஸோ இந்த coalition of environmentally sustainable AI எப்படி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ இப்போ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ரெக்வயர்ட் மோர் எனர்ஜி அப்போ க்ளீன் எனர்ஜியோட ஒரு ஏஐ டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இனிஷியேட் பண்ண தான் இந்த ஒரு ப்ரொப்போசல் ஸோ இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபெண்ட்டுன்னு பாருங்கள் UN என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் தென் இன்டர்நேஷ்னல் டெலிகாம் யூனியன் ஸோ இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷனும் சேர்ந்து என்னவாகுதுன்னா இந்த கோயலேஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கோயலேஷன் ஃபார் என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் ஏஐ ஸோ இப்போ நம்மோட பண்ணுறோம் இல்லையா பயோஃபியூவல் அலையன்ஸ்னு சொல்கிறோம் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் நம்ம தான் ஃபார்ம் பண்ணோம் ஃப்ரான்ஸோட சேர்ந்து அது மாதிரி என்ன பண்ணுறாங்க கோயலேஷன் ஃபார் என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏஐ சமிட் ஹெல்ட் இன் தி பாரிஸான்னு கேட்டால் எஸ் இட் இஸ் தட் இஸ் ஏஐ ஆக்ஷன் சமிட் அப்படிங்கிற சமிட்டில் தான் நடந்துச்சான்னு கேட்டால் எஸ் இட் இஸ் இப்போ ஏஐ ஆக்ஷன் சமிட்டுக்கு பதிலாக ஜிபைன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது தப்பு ஓகே ஸோ அந்த மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆர்கனைசேஷனை சஃபில் பண்ணியோ இல்லை சமிட்ஸை சஃபில் பண்ணியோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பட் அதெல்லாம் கொஞ்சம் கான்சியஸாக நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்லைனர் மாதிரி அது கண்டிப்பாக மறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு வந்துடும் ஓகே ஸோ அது மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் UNEPயும் இன்டர்நேஷனல் டெலிகாம் யூனியனும் இதில் பார்ட்டிசிபேட் ஆயிருக்கு இந்தியா இஸ் அ ஃபவுண்டர் மெம்பர் இன் திஸ் கோயலேஷன் ஓகே ஸோ இது ஒரு டெவலப்மெண்ட் அடுத்த டெவலப்மெண்ட் பாருங்கள் கரண்ட் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த கரண்ட் ஏஐ அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அ குளோபல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பார்ட்னர்ஷிப் டு ப்ரொமோட் ஏஐ ஃபார் பப்ளிக் குட் ஃபோக்கஸிங் ஆன் டேட்டா ஓப்பன்னஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஓகே ஸோ இதோட அப்ஜெக்டிவ் தே ட்ரை டு ரைஸ் $2.5 பில்லியன் எந்த வருஷத்தில் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் எதுக்காக ஏஐ டெவலப்மெண்ட்டுக்காக தான் யார் பார்ட்னர் இதில் இந்தியாவும் பார்ட்னர் ஓகே ஸோ இதுலேயும் இந்தியா பார்ட்னர் தான் அடுத்து பாருங்கள் பாரிஸ் சார்ட்டர் ஃபார் ஏஐ ஃபார் ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் ஸோ இதுவும் அப்ஜெக்டிவ் பெருசாக டார்கெட் பண்ண மாட்டாங்க இந்த ப்ரொப்போசலை கொடுத்துட்டு இது எந்த சமிட்டில் இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம் இந்தியா இதில் பார்ட்டிசிபெண்ட்டா அப்படின்னு கேட்கலாம் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஏஐ பற்றின காமனான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும் ஓகே ஸோ இதுலேயும் இந்தியா பார்ட்டிசிபெண்ட்டான்னு கேட்டால் இந்தியா இதில் அடாப்ட் பண்ணிக்கிச்சு இந்த சார்ட்டரை ஆனால் ஒன்றில் மட்டும் இந்தியா என்டாஸ் பண்ண கிடையாது அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் டிக்ளரேஷன் ஆன் மெயின்டைனிங் ஹியூமன் கண்ட்ரோல் இன் ஏஐ எனேபிள்டு வெப்பன் சிஸ்டம் ஸோ ஏஐ எனேபிள்டு வெப்பன் சிஸ்டத்தில் ஒரு டெவலப்மெண்ட் ஆர் சார்ட்டரை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க பாரிஸ் அதுக்கு இந்தியா அக்செப்ட் பண்ணிக்கல ஓகே மற்ற 3லேயும் கரண்ட் ஏஐயில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க கோயலேஷன் ஃபார் என்விரான்மெண்ட் சஸ்டைனபிள் ஏஐக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பாரிஸ் சார்ட்டர் ஃபார் ஏஐ ஆஃப் ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பட் இதுக்கு மட்டும் தே ஆர் நாட் அக்செப்டிங் ஓகே ஏன்னா இது வெப்பன் சார்ந்த விஷயங்கிறனால அப்போ 3 சமிட் பார்த்துருக்கோம் ஒன் இஸ் ஏஐ ஆக்ஷன் சமிட் அனதர் ஒன் இஸ் ஜிபாய் சமிட் அனதர் ஒன் இஸ் குளோபல் இந்தியன் ஏஐ சமிட் ஸோ 3க்கு உள்ள டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சிருக்கணும் 3ல் இது ரெண்டும் முக்கியமான ஒன்று
இதுவும் முக்கியமான ஒன்று. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறனால. ஓகே, அதில் டெவலப்மெண்ட்டும் நடந்திருக்கு. ஸோ இந்த டெவலப்மெண்ட்ஸை நம்ம கொஞ்சம் டார்கெட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ வித் திஸ் மேஜரான சமிட்ஸ் ஹெல்ட் ஆர் ஹோஸ்ட் இன் இந்தியா ஆர் கோ-ஹோஸ்டட் பை இந்தியா முடிஞ்சிருச்சு. மல்டிலேட்ரல் ஆர் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸை பார்த்தீங்கன்னா பேசிக் அப்ரோச்சஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம டார்கெட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, ஸோ ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் பார்க்கும்போது டாபிக் என்ன பண்ணிருங்க, செக்ரிகேட் பண்ணிருங்க. இன்சென்ஸ் ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக செக்ரிகேட் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு கன்சால்டேட் தோஸ் திங்ஸ். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஏஷியா அப்படின்னு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் சார்க், பிம்ஸ்டெக், பிபிஐஎன் காரிடார், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், கலாண்டன் மல்டி மோடல் ப்ராஜெக்ட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மீகாங்கங்கா ப்ராஜெக்ட். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இதில் மெம்பர் கண்ட்ரிஸ் யார், செக்ரட்டரியேட் இருந்துச்சுன்னா எங்கே இருக்குது செக்ரட்டரியேட். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ நான் சவுத் ஏஷியா சொன்ன மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியா. அப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ரொம்ப மேஜராக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு பார்த்தா ஏஷியான், அப்பக், ஈஸ்ட் ஏஷியா சமிட். ஓகே, அப்போது இதே மாதிரி அப்படியே கொஞ்சம் நம்ம மூவ் ஆன் ஆகி வெஸ்ட் ஏஷியா பக்கம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன், ஒப்பேக் ப்ளஸ்ஸு. ஓகே, இதுதான். ஓகே, ஸோ இப்போ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போதும். ஆஃப்ரிக்கன் யூனியன்லாம் டார்கெட் பண்ணணுமான்னு கேட்டால் டு ஒன் எக்ஸ்டென்ட் அதில் ஏதாச்சும் டெவலப்மெண்ட் இருந்தால் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஆஃப்ரிக்கன் யூனியன் தே ஸ்டார்டட் ஆன் ஆஃப்ரிக்கன் கிளப், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வி ஹாவ் டு ஃபோக்கஸ். டீஃபால்ட்டாக எனிதிங் ஹேப்பன்ட் இன் தி யூரோப் we have to focus on it. That is European Unionல ஏன்னா வருஷம் ஒரு கொஷின் ஆர் 1 or 2 questions they kick start from the European Union. அப்போது இதை கன்சால்டேட் பண்ணுற விதம் எப்படிங்கிறது தான் நம்மள இருக்கோ தவிர போத் கொஞ்சம் கன்வென்ஷனல் ஆஸ்பெக்டையும் நம்ம டார்கெட் பண்ணணும். அட் த சேம் டைம் கரண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சா அதையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஓகே, ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். இதையும் டீகோட் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் கொண்டு வரது ரொம்ப ஈஸி. ஸோ இதுலேயும் நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்தியா இஸ் மெம்பர் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மெம்பர் கண்ட்ரிஸ் கேட்கல. ஓகே, ஸோ இதில் இந்தியா இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா அப்பக்கெல்லாம் நம்ம வந்து மெமரைஸ் பண்ண முடியாது. டு ஒன் எக்ஸ்டென்ட் ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் பண்ண முடியும், 18 கண்ட்ரிஸ் இருக்கிறனால. ஏஷியான் 10 தான். ஓகே, அதுலேயும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யாரோட இருக்குது அப்படின்னா நம்மளால் சொல்லிட முடியும். பட் அப்பக்க அளவுக்கு நம்ம போக முடியாது. ஆனால் இப்போது இந்த 3 கண்ட்ரியில் 3 ஆர்கனைசேஷனில் எது இந்தியா இருக்குது இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியும்னு கேட்டால் எஸ் வி கேன் டெல். ஸோ ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு அப்பெக்கில் இந்தியா இருக்கான்னு கேட்டால் தட் இஸ் மோர் கன்சர்ன் வித் ஏஷியா பசிபிக்ங்கும்போது பசிபிக் கண்ட்ரிஸோடது தான். ஸோ இதில் இல்லை. ஓகே, ஏஷியானில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தே ஆர் மோர் கன்சர்ன் வித் சவுத் ஈஸ்ட் ஏஷியாஸ். ஸோ இதில் இல்லை. ஈஸ்ட் ஏஷியா சமிட்டில் மெம்பரான்னு கேட்டால் எஸ், ஏன்னா ஈஸ்ட் ஏஷியா சமிட் ஹோல்டு ஏஷியான் ப்ளஸ் 8 மெம்பர் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ அதில் இந்தியா இருக்கான்னு கேட்டால் இந்தியா இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 3 only. இது 2015 கேட்ட கொஷின். ஓகே, ஸோ 2015 ஒரு பேசிக்கான கொஷின் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் விச் ஆஃப் தி அபவ். ஸோ திருப்பி அதே தான் ஃபார்மேட். இது பாருங்கள் 2022. ஓகே, ஸோ ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஒரு பேங்க்கை வச்சுருக்கோம். மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம், ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அந்த வருஷம் இந்தியா மெம்பர் ஆனதுனால. ஓகே, ஸோ இதில் எல்லாத்துலேயும் இந்தியா மெம்பரான்னு கேட்டால் எஸ், 3லேயுமே மெம்பர் தான். ஓகே, அப்போது ரொம்ப முக்கியம் ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு இனிஷியேட்டிவோ ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அதில் இந்தியா மெம்பராக இருக்கா இல்லையா அந்த ஒரு அப்சர்வேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதுலேயும் மெம்பர் கண்ட்ரிஸ் யார் இந்தியா மெம்பராக இல்லையாங்கிறத மட்டும் தான் கொஷின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் 2022 CIPFல கோட்ட கொஸ்டின். ஸோ 15th ஏஷியான் இந்தியா சமிட். ஓகே, ஸோ தே ஹோஸ்ட் அண்ட் செப்பரேட் சமிட், தட் இஸ் இந்தியா பார்ட்டிசிபேட்டட் இன் இட். இந்தியா is not a member in Asian country, but every time Asian summit host ஆகிற எல்லா இடத்துலையுமே Prime Minister will attend the Asian India summit. Okay, so இந்த summit பாருங்கள் 15th Asia summit it was held virtually in March 2022ன்னு சொல்கிறாங்க. அது விர்ச்சுவலாக நடந்துச்சா இல்லை இன்பர்சன் போய் பண்ணுறாங்களாங்கிற லெவலில் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா அதனால தான் நான் சொன்னேன் அந்த 3rd global summit 3 சம்மிட்டுமே விர்ச்சுவலாக நடந்துச்சு அப்படின்னு. அப்போ நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா எனக்கு புரியுது இல்லையா, ஆர்கனைசேஷனில் நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் எனக்கு புரியுது. அப்போது விர்ச்சுவலாக பண்ணாங்களா அப்படிங்கிறது டு ஒன் எக்ஸ்டென்ட் ரொம்ப வந்து நமக்கு அந்த டைம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 தானே போயிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைப்போம். பட் அந்த டைம் இன்பர்சனாக போனார். இட் ஹெல்ஸ் இன் ஃபிலிப்பைன்ஸ் மணிலாவில் நடந்துச்சு.
ஸோ அவர் பிரைம் மினிஸ்டர் அட்டன் தி சமிட் இன் பர்சன். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, சாரி ராங். செகண்ட் பாருங்கள், யூரோப்பியன் யூனியன் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீஜனல் ட்ரேடிங் பார்ட்னர்னு சொல்கிறாங்க. கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, ரீஜனல் ஸ்பெசிஃபிக். ஸோ ரீஜனல் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு வரும்போது நத்திங் பட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கா அசன் ரீஜியன், சவுத் அமெரிக்கா அசன் ரீஜியன், சென்ட்ரல் ஏஷியா அசன் ரீஜியன். ஸோ அப்படி பார்க்கும்போது யூரோப் யூனியன் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு வரும்போது ஸோ அவங்களோட தான் நம்ம அதிகமான ட்ரேடிங் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்மான்னு கேட்டால் ரீஜனல் பார்ட்னர்ஷிப்பில் எஸ் இட் இஸ் 12.5%. நம்ம ஃபஸ்ட்டு ரீஜனல் பார்ட்னர்ஷிப் அவங்களோட தான் அதிகம். ஓகே, கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக போனால் வேணுன்னா யூஎஸ்ஆ சைனாவான்னு பார்த்தா இப்போ சைனா சர்பாஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ bilateral பார்ட்னர்ஷிப்பில் தட் இஸ் கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் சொல்கிறேன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன் இஸ் 2 கரெக்டு தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 ஒன்லி. ஓகே, ஸோ இதில் பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அந்த ஏஷியான் இந்தியா சமிட் எங்கே நடக்குது அப்படிங்கிறத வி ஷுட் நோ. ஃபைன். அடுத்து பாருங்கள், ஏஷியானோட ஃப்ரீ ட்ரேட் பார்ட்னர்ஸ் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் ஏஷியான் ப்ளஸ் 6 ஃப்ரீ ட்ரேட் பார்ட்னர்ஸ் கண்ட்ரிஸ் இருப்பாங்க. எஃப்டிஏ சைன் பண்ண அக்ரிமெண்ட் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹியர் ஆஸ்திரேலியா இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஓகே, ஸோ ஆஸ்திரேலியாவோட சேர்ந்து நியூசிலாண்டு இருக்கும். கனடா இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஓகே, சைனா இருக்கா? எஸ். இந்தியா இருக்கா? எஸ். ஜப்பான் இருக்கா? எஸ். யூஎஸ்ஏ இல்லை. ஓகே, ஸோ இதில் இன்க்ளூடிங் சவுத் கொரியா வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 6 ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கண்ட்ரிஸு. ஸோ அப்போது கனடா இல்லை, ஸோ ஐம் எலிமினேட்டிங் 2. 6 யூஎஸ்ஏ இல்லை, ஸோ ஐம் எலிமினேட்டிங் திஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 3 4 5. ஓகே, ஸோ இது ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று தான், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் ஏஷியான் ப்ளஸ் அந்த 6 எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கண்ட்ரிஸ் அஸ் வெல் அஸ் ஈஸ்ட் ஏஷியா சமிட்டோட மெம்பர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதோட 1 more 2 persons ஆட் ஆவாங்க. ஓகே, ஐ வில் ஷோ யூ தி சார்ட். தென் RCEP ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு அக்ரிமெண்ட். பார்ட்னர்ஷிப்பில் கடைசி வரைக்கும் இந்தியா ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சு. பட் அட்லாஸ்ட் யாருன்னா இந்த எஃப்டிஏ தான், ஏஷியான் ப்ளஸ் எஃப்டிஏ தான் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. ஸோ இதில் கடைசி வரைக்கும் இந்தியா ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சு. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இது எதோட ரெலவெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ரெலவெண்ட் வித் ஏஷியான். ஏன்னா இந்த ஏஷியான் ப்ளஸ் 6 எஃப்டிஏ தான் RCEP அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறது, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ அது எப்படி காம்ப்ரிஹென்சிவாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறாங்க. ஸோ இது திருப்பி கிக் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியா அகெயின் இஃப் இட் வாண்ட் டு சக்சீட் இன் தி குளோபல் மார்க்கெட் இந்தியா ஹேஸ் டு ஜாயின் இன் தி RCEP அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் டிபெண்ட் ஆன் தி US அப்படின்னு போகும்போது வி ஃபேஸ் சர்டன் சேலஞ்சஸ் அஸ் ஆஃப் நவ். இப்போ பண்ணுறாங்க இல்லையா? ஸோ மெனி டாரிஃப்ஸ் இதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா திருப்பி RCEPயை வந்து நம்ம கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆஃப் லேட் இப்போ ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அதை கொஞ்சம் நம்ம டார்கெட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏஷியான் தான். ஓகே, ஃபைன். அடுத்து 43rd ஏஷியான் சமிட் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 43rd ஏஷியான் சமிட் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த வருஷம், தட் இஸ் 24ல். இப்போ 24 முடிஞ்சோடனே இப்போ 25 வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்போ நடந்தது வந்து இந்தோனேஷியா ஜகார்த்தாவில். ஸோ 43rd சமிட் நடந்தது ஜகார்த்தா, இந்தோனேஷியா. ஓகே, ஸோ அப்போ எது கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமிட் எங்கே நடந்துச்சு ஆர் எந்த கண்ட்ரி அதை ஹோஸ்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஜியோ சயின்டிஸ்ட்லையும் இருக்குது. 19th ஈஸ்ட் ஏஷியா சமிட் எங்கே நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ 19th ஈஸ்ட் ஏஷியா சமிட் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் வியன்டைனா, லாவோ. ஓகே, ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் வியட்நாம், இட் இஸ் வியன்டைனே. ஓகே, ஸோ இட் இஸ் இன் லாவோ. ஓகே, லாவோட ஒரு பிளேஸ் தான் இந்த வியன்டைனே. நம்ம யூஸ்வலாக என்னென்னா அந்த இடத்துல வியட்நாம் இருந்தால் நீங்கள் வாட்டுக்கு கரெக்டுன்னு போட்டு வந்துடுறாங்க. தட் இஸ் வியட்னைனே. ஓகே, இட் இஸ் இன் லாவோ. 19th சமிட் இப்போ தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, இது 2025ல் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ ஜியோ சயின்டிஸ்ட்டு. ஸோ லாவோவில் நடந்தது தான். ஓகே, ஸோ ஐ ஷோ தி சார்ட். இதுதான் சார்ட். ஓகே, ஸோ இதில் 10 சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருப்பாங்க. இதில் 21, இதில் 18. ஓகே, ஸோ இதில் இந்தியா மெம்பர். ஸோ இந்தியா இஸ் மெம்பர் இன் திஸ் கண்ட்ரி. பார்ட்டிசிபேஷன் இங்கே இருக்கு இல்லையா? ஓகே, ஹெட் குவார்ட்டர்ஸ் உங்களுக்கு இருக்குது ஜகார்த்தா. பெர்மனன்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்போ கிடையாது. இதுக்கும் பெர்மனன்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடையாது. எப்போ இனிஷியேட் பண்ணாங்கங்கிற இயர் இதெல்லாம் நான் ரவுண்ட் பண்ணுறேன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று அர்த்தம். ஓகே, ஸோ ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் மெம்பர் கண்ட்ரிஸ் மட்டும் யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ரீசன்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது பெருசாக ஒன்றும் மேஜராக இல்லை.
பட் இந்த விஷயங்களை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எங்கே எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க, மெம்பர் கண்ட்ரிஸ் யாராருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இது பெருசாக நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஹெட் குவார்ட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் வேறு எதுவும் கிடையாது. இந்தியாஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கான்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல், மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ இதில் இவ்வளோ தான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஃபைன். ஓகே, அடுத்து ரீசன்ட் சமிட்ஸ் அப்படின்னு வரும்போது 44th அண்ட் 45th அவங்க எப்பயுமே 2 சமிட் ஹோஸ்ட் பண்ணுவாங்க ஏஷியன் கண்ட்ரிஸ். அதனால தான் 44 45th சொல்கிறது. ஒன்று ஃபார்மலாகவும் ஒன்று இன்ஃபார்மல் சமிட்டாகவும் இருக்கும். ஸோ 43rd 42nd 43rd தான் வரும், 44th 45th தான் வரும். 44th 45th சமிட் அப்படின்னு வரும்போது இட் இஸ் ஹெல்ட் இன் தி வியன்டைனே லாவோ. ஓகே, ஸோ அக்டோபர் 2024 ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்து இந்த வருஷத்தில் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ 45th அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து 21 ஏஷியன் இந்தியா சமிட். ஓகே, ஸோ இது வந்து 19th ஈஸ்ட் ஏஷியா சமிட் அங்கே பார்த்தது. ஓகே, இது 21st ஏஷியன் இந்தியா சமிட். எப்பயுமே இந்தியா ஒரு ஏஷியன் இதில் பார்ட்டிசிபெண்ட்டாக வந்து இந்தியன் ஏஷியா சமிட்னு ஒன்று பண்ணுவாங்க. சேம் எங்கே நடந்துச்சோ அங்கே தான் நடக்கும். ஓகே, ஸோ ஈஸ்ட் ஏஷியா சமிட்டும் இந்தியா ஏஷியான் சமிட்டும் ஏஷியான் சமிட்டும் ஒரே இடத்துல தான் நடக்கும். ஓகே, அது ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அப்போது ஏஷியான் எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஏஷியான் சமிட் லாவோ வியட்டைனே. ஈஸ்ட் ஏஷியா சமிட் எங்கே நடந்துச்சுன்னா லாவோ வியன்டைனே. ஓகே, இந்தியா ஏஷியான் சமிட் எங்கே நடந்துச்சுனாலும் லாவோ வியன்டைனே தான். ஓகே, ஸோ அப்போது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கணும். 21st ஈஸ்ட் ஏஷியன் சமிட்டோட தீம் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, என்ஹான்சிங் கனெக்டிவிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ். ஓகே, ஸோ இது கொஞ்சம் நமக்கு வி ஷுட் நோ. ஃபைன். அடுத்து ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. ஓகே, ஸோ இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான், நியூசிலாந்து, ரிபப்ளிக் ஆஃப் கொரியா. ரிபப்ளிக் ஆஃப் கொரியான்னு சொல்கிறது சவுத் கொரியாவை சொல்கிறாங்க. டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா அப்படிங்கிறது நார்த் கொரியா. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ரிபப்ளிக் ஆஃப் கொரியாவுக்கும் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொரியாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா அப்படிங்கிறது நார்த் சவுத் கொரியா. ரிபப்ளிக் ஆஃப் கொரியா அப்படிங்கிறது சவுத் கொரியா. ஓகே, ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்தியா ஜாயின் ஆக கிடையாது. ஓகே, 19th சமிட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாவோவில் நடந்தது தான். 35th அப்பக் மினிஸ்ட்ரியல் மீட் மட்டும் எங்கே நடந்திருக்கும்னா ஹெல்ட் இன் லிமா, பெரு. ஸோ இது மட்டும் வேறு எங்கேயாச்சும் நடக்கும். இது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான சமிட்டாக இப்போ இல்லை. ஓகே, ஸோ அப்போது இதை கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஈஸ்ட் ஏஷியா சமிட்டும் ஏஷியான் சமிட்டும் ஏஷியன் இந்தியா சமிட்டை மட்டும் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பசிபிக் ஃபோரம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, அப்பக் ஃபோரம். ஈஸ்ட் ஏஷியா சமிட் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது. நானும் இங்கே நோட்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம இண்டோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க். இந்த இண்டோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் இந்த தடவை கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. லாஸ்ட் இயரே எதிர்பார்த்தது, பட் இந்த தடவை வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இட் இஸ் மெம்பர் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஓகே, ஸோ இன் திஸ் ஆர்கனைசேஷன் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை இனிஷியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா யூஎஸ். ஓகே, ஸோ யூஎஸ் இனிஷியேட் பண்ணாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோ, ஜப்பான். கம்ப்ரைசிங் ஆஃப் 14 மெம்பர் கண்ட்ரிஸ். ஸோ 14 மெம்பர் கண்ட்ரிஸ் யார் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். யூஸ்வலாக சைனா இதுக்குள்ளே இருந்திருக்கிறான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது இனிஷியேட் பண்ணது யூஎஸ் அப்படிங்கிறனால சைனா இருக்காது. ஸோ மோஸ்ட்லி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் தான் இருக்கும். ஆஸ்திரேலியா, புருனை, ஃபிஜி, இந்தியா, இந்தோனேஷியா, ஜப்பான். ஸோ மெம்பர் கண்ட்ரிஸ் யார் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இதோட அப்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் எக்கனாமிக் என்கேஜ்மெண்ட் இன் வேரியஸ் ஃபினாமினா. ஓகே, ஸோ இதில் என்ன ஒரு சிக்னிஃபிகண்ட்டான திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 பில்லர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே 4 பில்லர் இருக்குது. அந்த 4 பில்லரில் இருக்கக்கூடிய மெக்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு பில்லர் 1, சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் பில்லர் 2, க்ளீன் எக்கனாமி பில்லர் 3, ஃபேர் எக்கனாமி பில்லர் 4. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கிடையாது. ஸோ இந்த பில்லரில் நீங்கள் ஒன்ஸ் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் சைன் பண்ணால் இந்த 4 பில்லர்லேயுமே நீங்கள் அக்செப்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது இல்லை. ஓகே, இதில் கேஸ் பை கேஸஸ், தட் இஸ் பில்லர் டு பில்லர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சைன் பண்ணிக்கலாம். இந்தியா இது 3ல் தான் ஜாயின்ட் இன் திஸ் 3 பில்லர்ஸ். ஓகே, இதில் தே ஆர் கன்சிடர் டு பி அன் அப்சர்வர் தான். இந்த ஒரு பில்லரில் இந்தியா அப்சர்வர், மிச்சம் 3 பில்லர்லையுமே இந்தியா ஜாயின்ட் இன் திஸ் ஒன். ஓகே, ஸோ அப்போ இந்தியா ஜாயின் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பில்லரில். அப்போ கொஸ்டின் என்னென்னா ஆல் பில்லர்ஸ் ஆஃப் தி எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க்கில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க இந்தியா பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க்கில் அப்படின்னா தப்பு.
இல்லை 3ல் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா எஸ். ட்ரேடில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலைனாலும் எஸ். ஓகே, அப்போ கோரில் கொஷின் ட்ரிகர் ஆகிறதுக்கான ஸ்கோப் இங்கே தான் இருக்கும். ஒன்று இந்தியா மெம்பரா, எஸ் ஆமாம். இன்னொன்று இந்தியா மெம்பராக இருந்தால் இந்த 4 பில்லர்லையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை. அது போக இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுனால இது பைண்டிங்கும் கிடையாது. ஓகே, இது ஒரு நான் பைண்டிங் அக்ரிமெண்ட். ஸோ அதனால் இந்தியா ரெடி டு ஜாயின் இன் திஸ் திங்ஸ். ஓகே, அப்போது தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இதுதான் எனக்கு. ஓகே, ஸோ ஒன்று இந்தியா இதில் மெம்பரா, எஸ். அந்த 14 மெம்பர் கண்ட்ரிஸ் யார் இருக்கா, ஓகே. செகண்டு, இந்த 4 பில்லரில் இந்தியா எதில் மட்டும் ஜாயின் ஆகிருக்கு, 3 பில்லரில். எதில் ஜாயின் ஆகலை, ட்ரேடுங்கிற பில்லரில் மட்டும். சரி, 3லேயுமே ஜாயின் ஆகாங்களா, பைண்டிங்கா, பைண்டிங் இல்லை. ஸோ இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு. ஓகே, அடுத்து இந்த இது பாருங்கள், குவாடை பற்றி ஒரு கொஷின். ஸோ குவாடு வந்து இட் இஸ் அ குரூப் ஆஃப் 4 கண்ட்ரிஸ், நேம்லி இந்தியா, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ அண்ட் ஃப்ரான்ஸா. ஸோ ஃப்ரான்ஸ் குவாடில் இருக்கான்னு கேட்டால் இல்லை, தட் இஸ் ஜப்பான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். மேரிடைம் கோஆப்ரேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பைண்டிங் ஃபோர்ஸ் அமாங் ஆஃப் தி குவாட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், லீகலி பைண்டிங்னு அவங்க கேட்கல. ஓகே, லீகலி பைண்டிங் அப்படின்னா தான் தப்பாக போயிடும். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேரிடைம் கோஆப்ரேஷன் தான் இம்பார்ட்டன்ட் பைண்டிங் ஃபோர்ஸ் ஃபார் தி குவாடான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, அடுத்து பாருங்கள், குவாட் மெம்பர்ஸ் ஃபார்ம்டு எ ஒர்க்கிங் குரூப் ஆன் COVID-19 வேக்சின். ஆமாம். ஓகே, ஸோ அவங்க தேர் ப்ராக்ரஸ் ஆன் மோர் திங்ஸ். ஓகே, இப்போட குவாட் கேன்சர் மூன் ஷூட் அப்படின்லாம் சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வர்றாங்க. ஸோ அவங்க தேர் மோர் ஒர்க்கிங் ஆன் தி அந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராமில் தே பார்ட்டிசிபேட் இன் தி லார்ஜர் மெக்கானிசம். ஓகே, ஸோ அப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் C213. ஓகே, ஸோ இதெல்லாம் எஸ். இதில் பெருசாக கண்டிஷன் இல்லை இல்லையா. ஸோ கண்டிஷன் இல்லாத ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வரும்போது வி கேன் ஒர்க் ஆன் இட். தென் இங்கெல்லாம் பைண்டிங்னு வந்தாலே தப்புப்பாக இருக்கணுமா அப்படின்னா லீகலி பைண்டிங் இல்லை, அது ஒரு இணைப்பாக இருக்குது அப்படின்னு தான் அவங்க கொஷின் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த கொஷினில் ஈஸியாக நம்மளால் அப்ரோச் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ ரீசெண்டாக 20th குவாட் சமிட் நடந்துச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நடந்த சமிட் அப்படிங்கிறது டெல்வேரில். ஓகே, இட் இஸ் யூஎஸ் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. 5th சமிட்டை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா, தட் இஸ் 21st சமிட்டை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா 2025 இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகுது. ஓகே, ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அந்த குவாட் 3 இனிஷியேட்டிவ் மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்து, ஏன்னா so many initiatives are there, அதனால தான் நான் மென்ஷன் பண்ண கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 to 18 இனிஷியேட்டிவ்ஸ்க்கு அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ நம்மளால் மெமரைஸ் பண்ண முடியாது. பட் எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு வேக்சின், ஹெல்த் செக்டாரோ, இல்லை என்விரான்மெண்ட்டோ, இல்லை எக்கனாமியோ, இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு ஏஐ, டிஜிட்டல் இன்க்ளூஷன், பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி கொடுத்து இது குவாட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ணாங்கன்னே சொல்லி போட்டுவாங்க. ஏன்னா அது எல்லாமே இருக்குது. ஓகே, அதை நம்ம என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு 20 வந்துடும். அதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாக கரெக்டாகிற ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஸ்கோப் இருக்கிறது தான். ஸோ அப்போ இந்த இடத்துல பெருசாக அதுக்கு மேலே ஒர்க் பண்ண அவசியம் இல்லை. அடுத்து பாருங்கள், இது ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ், தட் இஸ் ஃபிபிக். இந்த ஃபிபிக்கோட பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியா இனிஷியேட் பண்ணது. ஓகே, இட் வாஸ் இனிஷியேட்டட் பை இந்தியா இன் தி இயர் ஆஃப் நவம்பர் 2014 ஃபிஜிக்கு போனப்போ. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் ஃபெசிலிட்டேட்டிங் அண்ட் அசிஸ்டன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். அசிஸ்டன்ஸ் இன் சென்ஸ் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணுறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பசிபிக் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய லிட்டோரல் ஸ்டேட்ஸ்க்கு. ஓகே, இதில் இருக்க பெரிய மேஜர் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. குக் ஐலாண்டு, ஃபிஜி, கிர்பாட்டி, மார்ஷல் ஐலாண்டு, மைக்ரோனேஷியா. ஸோ இதில் எதுவும் பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா, ஜப்பான், நியூசிலாண்டு இதெல்லாம் உங்களால் பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு ஃபிஜி போனப்போ அங்கே இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸுக்காக ஒரு அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணதோட இதுதான் இது. இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் தி இந்தியா. போதும், மோர் தென் எனஃப். வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா பசிபிக் ஐலாண்ட் கோஆப்ரேஷன், ஃபிபிக்னு சொல்லி கேட்டால் இந்தியா தான் பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு சவுத் ஏஷியாவை பொறுத்தளவுக்கு எதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். மீகாங் கங்கா கோஆப்ரேஷன். ஓகே, ஸோ இட் இஸ் 2015 கேட்ட கொஸ்டின். ஸோ இதில் யாரை என்ன எதிர்பார்க்குறாங்க, பங்களாதேஷ், கம்போடியா, சைனா, மியான்மர், தாய்லாண்டு. ஓகே, இதில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கங்கா அண்டு மீகாங் ரிவர்ஸ். ஸோ மீகாங் ரிவர்ஸ் அப்படின்னு வரும்போது கம்போடியா வந்துடும், லாவோஸ் வந்துடும், மியான்மர் வந்துடும், வியட்நாம் வந்துடும், தாய்லாண்டு வந்துடும். கங்கா அப்படின்னு வரும்போது அது யாருக்கான ரிவர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான ரிவர் தான். ஓகே, ஸோ அப்போ யார் வரமாட்டா, சைனா வரமாட்டாங்க. சைனாவை எலிமினேட் பண்ணால் ஆப்ஷன் இல்லை. ஓகே, கம்போடியா இருக்கா, இதில் இருக்குது. மியான்மர் இருக்கா, இருக்குது. தாய்லாண்டு இருக்கா, இருக்குது. பங்களாதேஷ் இல்லை. ஓகே, ஸோ அப்போது ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 3 எலிமினேட் பண்ணால்
2, 4 and 5 is the answer. இது மெம்பர் கண்ட்ரிஸ் யாருங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது பின்னாடி நான் கன்சல்டேட் பண்ணுறேன். பட் மீகாங்கங்கா ப்ராஜெக்ட் நம்ம பார்த்துருக்கணும். ஓகே, அடுத்து இண்டோஆர்க், இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். இது 2015 கேட்ட ஒரு கொஷின், கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு இந்த கொஷின் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போது இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு வெரி ரீசென்ட்லி இன் ரெஸ்பான்ஸ் டு தி இன்சிடென்ட்ஸ் ஆஃப் பைரசி அண்ட் ஆக்சிடென்ட் ஆஃப் ஆயில் ஸ்பில்ஸ். ஸோ கொஷினோட டிமாண்டு பாருங்கள், இந்த கொஷின் உடைய ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ் பாருங்கள். ஓகே, ஸோ ரிம் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது வெறும் ஆக்சிடென்ட் அண்ட் பைரசின் ஆயில் ஸ்பில்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு ரீஜனல் கோஆப்ரேஷன் அச்சீவ் பண்ணிட முடியுமா? இஃப் இன்கேஸ் நமக்கு தெரியல அப்படின்னா கெஸ் ஒர்க் போகிறதுக்கான ஸ்கோப் இருக்கிற ஏரியான்னு நான் சொல்கிறேன் இந்த கொஷின்லாம். ஸோ இதை மிஸ் பண்ணிட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ கெஸ் ஒர்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ரீஜனல் கோஆப்ரேஷனை என்ன மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? ஹெல்த்து ஃபோக்கஸ் பண்ணலாம், எக்கனாமியை ஃபோக்கஸ் பண்ணலாம், ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை அதர் டெவலப்மெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம், இன்க்ளூடிங் ஆயில் ஸ்பில் அண்டு பைரசி மட்டும் கூட இன்க்ளூடிங் இதெல்லாம் கூட இருக்கலாம். ஓகே, இன் ரெஸ்பான்ஸ் டு இன்சிடென்ட்ஸ் ஆஃப் பைரசி அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஆஃப் ஆயில் ஸ்பில்ஸ்ன்னு சொல்லி ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன் கோஆப்ரேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது மட்டுமே பர்பஸ் ஆயிடாது. ஸோ அது போக வெரி ரீசென்ட்லி அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஓகே, அப்போ வெரி ரீசென்ட்லி அப்படின்னா ரொம்ப வெரி பக்கத்தில் அப்படின்னா ஒரு 2010 இந்த ஆர்கனைசேஷன் இந்த ஃப்ரேம் ஒர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்களா அப்படின்னா இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் இன் தி இயர் ஆஃப் 1997, 98. ஓகே, ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகே, ரீசன் இஸ் ஃபஸ்ட் ஒன் வெரி ரீசென்ட்லி ஒன்று இல்லை. அது போக இன்சிடென்ட் ஆஃப் பைரசி அண்ட் ஆயில் ஸ்பில்ஸ்க்காக அதை டெவலப் பண்ண கிடையாது. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டே பாருங்கள், இட் இஸ் அன் அலையன்ஸ் மென்ட் ஃபார் மேரிடைம் செக்யூரிட்டி ஒன்லி. ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஸ்டேட்மெண்ட்டு தான். மேரிடைம் ஓகே ஃபைன் இருக்கட்டும், ஆனால் ஒன்லி அப்படிங்கிற இடத்துல வி ஷுட் பி வெரி கான்சியஸ். ஸோ அப்போ இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் நெய்தர் ஒன் ஆர் டூ. ஓகே, ஸோ திஸ் ஃபார் திஸ் ஒன் ஆன்சர் இஸ் நெய்தர் ஒன் நார் டூ. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் சாபஹார் போர்ட். ஸோ இது நமக்கு தெரியும் வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nothing but it will not depend on Pakistan for access to Afghanistan and Central Asia. ஸோ இதுதான் அதோட அப்ஜெக்டிவ் சாபஹார் போர்ட். சாபஹார் போர்ட் வழியாக வி ஆர் மூவ் ஆன் டு தி ஈரான்லேருந்து அப்படியே டுவர்ட்ஸ் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ காஸ்பியன் சி இது வழியாக நம்ம ரூட் பண்ணுறது தான் அதோட அப்ஜெக்டிவ். ஏன் அப்படின்னா பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ரூட் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி சாபஹார் போர்ட் டெவலப் பண்ணது. ஸோ சி இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சார்க்கோட அப்ஜெக்டிவ் என்ன? ஓகே, ஸோ சார்க்கோட அப்ஜெக்டிவ் அப்படின்னா நான் சார்க்கோட அப்ஜெக்டிவ் எல்லாத்தையும் ரீட் பண்ணணுமா அப்படின்னா டு அன் எக்ஸ்டென்ட் ரொம்ப கம்மியாகவே தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். இதில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்காங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் இந்த இதில் நமக்கு தெரிஞ்ச சாத்தியமான ஒன்று. ஏன்னா எல்லா ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவும் நம்மளால் ரீட் பண்ணிட்டு போக முடியாது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? டு ப்ரொமோட் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் சவுத் ஏஷியா அண்ட் டு இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கலாம். ஓகே, பெருசாக ரைடர் ஒன்றும் இல்லையா, ரைடர் இல்லை, கண்டிஷன் இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வேர்ட்ஸ் அங்கே இல்லை அப்படின்னாலே அந்த ஸ்டேட்மெண்ட் ஓரளவுக்கு ஒரு ஸ்லீப்பிங்கான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அடுத்து பாருங்கள், டு ப்ரொமோட் அண்ட் ஸ்ட்ரென்தன் கலெக்டிவ் செல்ஃப் ரிலையன்ஸ் அமாங் தி கண்ட்ரிஸ் ஆஃப் சவுத் ஏஷியா இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அந்த யூரோப்பிய யூனியனும் யூஎஸும் சேர்ந்து ஒரு கிரிட்டிக்கல் டெக்னாலஜி ஒன்று டிசைன் பண்ணாங்க பார்க்கலாம். ஓகே, அந்த மாதிரி கொஷின் ஒன்று வரும். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறது மூலமாக அந்த டெக்னாலஜியை அண்டர் தயர் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். அண்டர் தயர் கண்ட்ரோல் அப்படின்னா அது எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஓகே, ஆனால் இங்கே பாருங்கள், டு ப்ரொமோட் அண்ட் ஸ்ட்ரென்தன் கலெக்டிவ் செல்ஃப் ரிலையன்ஸ் அமாங் தி கண்ட்ரிஸ் ஆஃப் சவுத் ஏஷியா. ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லையா? ஸோ வேர்டு ஒன்றும் பெருசாக காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் இல்லை. ஸோ இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்து பாருங்கள், டு கான்ட்ரிபியூட் டு மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் ஒன் அனதர்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் தானே, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. இங்கேயே என்ன கிடையாது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இதுவும் இருக்கலாம். ஃபைன். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், டு ஒர்க் டுவர்ட்ஸ் எண்டிங் கிராஸ் பார்டர் டெரரிசம். ஸோ இதுதான் பிரச்சனை எங்கே சார்க்கில். ஓகே, ஸோ பாகிஸ்தானை எவ்ரி ஒன் பிளேமிங் தட் இட் இஸ்
facilitating for the terrorism. Pakistan said that you are also doing the same thing or we are not doing such a things அப்படின்னு சொல்லி அதுதான் பிரச்சனை. அதனால தான் அந்த சமிட் ஹோஸ்ட் ஆகாமே நிற்கிது. ஓகே, அப்போது இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிஷனாக இருக்குது. ஓகே, அப்போது the work towards ending cross border terrorism அப்படின்னா அதுதான் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சமிட்லேயுமே பிரச்சனை எங்கே போனாலும் அதை நிறைவேற்ற முடியல. அதை வந்து நம்ம ப்ரப்போஸ் பண்ணி எந்த இடத்துலையும் என்ன பண்ண முடியல அப்படின்னா அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியல அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்தாலும், பட் இந்த இடத்துல கண்டிஷன் வைஸ் பார்த்தோம்னா அந்த கிராஸ் பார்டர் டெரரிசம் யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னா சார்க்கில் முக்கியமாக பாகிஸ்தான் ஒத்துக்காது. அப்போ எப்படி அது அப்ஜெக்டிவாக இருக்கும்? அப்போ அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்களை தான் அவங்க டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 4 is if it eliminated means ஆன்சர் இஸ் 1 2 3. ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஒரு கொஷின் தெரியலைனாலும் அந்த கொஷினை ரீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒரு வேளை கன்வின்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டேக் ஓவர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வில் இருக்கணும். இன்சென்ஸ் அது பிஓக்யூ நீங்கள் அனலைஸ் பண்ண வந்துடும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். ஸோ இது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இட் இஸ் சைனா. ஒன் ரோடு ஒன் பெல்ட் இனிஷியேட்டிவ். ஓகே, இது 2016 கேட்ட கொஷின், ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஓகே, ஸோ சைனாவோட இனிஷியேட்டிவ். இப்போது இந்த மாதிரி கண்ட்ரீஸோட என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா மெம்பர் கண்ட்ரீஸ் யார் யார், ரொம்ப முக்கியமாக சார்க், பிம்ஸ்டெக், தென் கலாண்டன் மல்டி மோடல் ப்ராஜெக்ட், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள் காரிடார். ஓகே, இது ரொம்ப முக்கியம். இந்த 4 ஆர்கனைசேஷன் தான் சவுத் ஏஷியாவை பொறுத்தளவுக்கு ஒன்று. இதில் ரொம்ப இந்த வருஷம் நான் எதிர்பார்க்குறது பிம்ஸ்டெக் இந்த வருஷம் கேட்கறதுக்கான ஸ்கோப் நிறையாவே இருக்குது. காரணம் it passed its legal status. In sense, it getting on legal status அப்படின்னா they signed on common charter. Okay, so on the 6-member organization, it signed on common charter, though, so it getting on legal status. அப்போது இனி ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்க என்ன வாங்கலாம் அப்படின்னா இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனாக அஸ் அ கன்சிடரேஷனாக ஈவன் UN-லோட அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வாங்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்போ இதுதான் இப்போ தான் நடந்திருக்கு அப்படிங்கிறனால பிம்ஸ்டெக் இந்த வருஷம் கேட்கறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். ஓகே, இன்க்ளூடிங் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போது பிம்ஸ்டெக் ஏன் அப்படின்னா தே கெட் அன் லீகல் பர்சனாலிட்டி, தட் இஸ் தே சைன்ட் ஆன் சார்ட்டர், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ ஒரு காமன் சார்ட்டரை கொண்டு வந்து தே சைன்டு. ஸோ அதனால் என்னென்னா லீகல் ஸ்டேட்டஸ் கிடச்சிருச்சு அவங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போது இதில் எந்த சமிட்டில் நடந்துச்சு இந்த ஈவெண்ட் அப்படின்னா 2022 விர்ச்சுவலாக நடந்த சமிட்டில் இதை அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லீகல் பர்சனாலிட்டி ஸ்டேட்டஸ் கிடச்சிச்சு. ரெண்டாவது அபவுட் பிம்ஸ்டெக் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது எந்த மெம்பர் கண்ட்ரிஸ்? ஸோ இதில் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டார் டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த பி இருக்கு இல்லையா, பி ஃபார் பங்களாதேஷ், ஐ ஃபார் இந்தியா, எம் ஃபார் மியான்மர், எஸ் ஃபார் ஸ்ரீலங்கா, டி ஃபார் தாய்லாந்து, தென் ஒன் மோர் பர்சன் நேபாள். இவ்வளோ தான். ஓகே, ஸோ மெம்பர் கண்ட்ரிஸ் எனக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ மெம்பர் கண்ட்ரிஸ் இவங்க தான். ஓகே, ஸோ பிம்ஸ்டெக்குக்கான அந்த அப்ரிவேஷன் எடுத்து எழுதுனீங்கனாலே மெம்பர் கண்ட்ரிஸ் வந்துடுவாங்க. ஓகே, ஸோ இதில் அடுத்து யார் வர்றா? இட் இஸ் ஃபார்ம்டு இன் தி 1997 த்ரூ பேங்காக் டிக்ளரேஷன். ஸோ டிக்ளரேஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். பேங்காக்கு செக்ரட்டரியேட் இருக்கா? எங்கே இருக்குது? டாக்காவில் இருக்குது, பங்களாதேஷில். நான் அதை தான் ஆல்ரெடி சொல்லுவேன். ஸோ செக்ரட்டரியேட் இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து எழுதி வச்சுக்கிறணும். ஃபைன். ஓகே, அடுத்து இதில் இன்னொரு மேஜர் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த மியான்மரை விட்டுட்டேன், இதை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ 7 கண்ட்ரிஸ் மொத்தம். ஓகே, ஸோ இந்தியா, ஸ்ரீலங்கா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், தாய்லாந்து. ஓகே, ஸோ 7 கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ இப்போது பிம்ஸ்டெக்கை பொறுத்தளவுக்கு அடுத்து ஒன்று ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு பிம்ஸ்டெக் ஆஃப் யூத் சமிட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இந்தியா. போதும், அதுக்கு மேலே அதில் தெரிஞ்சிருக்க வேணாம். அடுத்து ஃபஸ்ட்டு பிம்ஸ்டெக் பிஸ்னஸ் சமிட் இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இதுவும் இந்தியாவில் தான். ஸோ 2 சமிட்டை ரீசெண்டாக நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன் இஸ் பிம்ஸ்டெக் பிஸ்னஸ் சமிட், அனதர் ஒன் இஸ் பிம்ஸ்டெக் யூத் சமிட். ஸோ இது ரெண்டும் இந்தியா ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒன்று நமக்கு முக்கியமான ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லீகல் ஸ்டேட்டஸ் இருந்ததுனால இதிலோட செக்ரட்டரியேட் என்ன, பேங்காக் டிக்ளரேஷன், இதோட டிக்ளரேஷன், மெம்பர் கண்ட்ரிஸ்னு வரும்போது 7 சவுத் ஏசியன் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். அது போக எந்த இதில் இவங்க 5th சமிட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, லீகல் ஸ்டேட்டஸை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஸோ இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும் வித் ரெஸ்பெக்ட் டு பிம்ஸ்டெக். ஓகே, நெக்ஸ்ட் வருவோம் வெஸ்ட் ஏஷியா. ஸோ வெஸ்ட் ஏஷியாவை பொறுத்தளவுக்கு மிடில் ஈஸ்ட் குவாடு. ஓகே, நமக்கு எப்படி நம்மளோட ஓன் குவாட் இருக்கோ அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் குவாடு யார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. I2U2 அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்தியா, இஸ்ரேல், USA, UAE. அப்போது இஸ்ரேல், UAE, USA. ஓகே, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது, கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகணும். ஓகே, மெம்பர் கண்ட்ரிஸ் யாருன்னா I2U2. நெக்ஸ்ட், ஆர்கனைசேஷன் ஃபார் டர்க்கிக் ஸ்டேட்ஸ். இது 2022 கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ 2022 டர்க்கிக் ஸ்டேட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டர்க்கிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வரும்போது த கண்ட்ரிஸ் விச் ஆர் நியர்பை டர்க்கி ஆர் தே ஆர் ஸ்பீக்கிங் டர்க்கிஷ் லாங்குவேஜ். ஓகே, ஸோ அப்போது இதில் என்னால் கொஷின்ஸ் ரொம்ப ரேண்டமாக இருக்குது. கெஸ் ஒர்க் எடுக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஓகே, அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த மெம்பர் கண்ட்ரிஸை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். அர்மேனியா, அசர்பைசான், குரோஷியா, ரொமானியா, உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு ரொம்ப கான்ஃப்ளிக்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் டிஃபால்ட்டாக கான்ஃப்ளிக்டாக இருக்குது. ஏன்னா அர்மேனியா அசர்பைசான் கான்ஃப்ளிக்ட் ரீசெண்டாக நமக்கு தெரியும். ஸோ அதில் அசர்பைசான் அந்த நகரோனா காராபாக் ரீஜியன். ஓகே, நேற்று பார்த்தோம் இல்லையா பிளேசஸ் இன் நியூஸஸில். ஸோ அதில் நகரோனா காராபாக் ரீஜியன், அது ஒரு கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் அர்மேனியா அண்ட் அசர்பைசான். டர்க்கி சப்போர்ட் ஸ்ட்ராங் ஃபார் தி அசர்பைசான் டு வின் தோஸ் ஏரியாஸ், வின் இன் தட் வார். ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக என்னென்னா ரெண்டு கண்ட்ரியும் ஒன்றா இருக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. அப்போது அர்மேனியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அர்மேனியா இல்லை அப்படின்னாலே இது முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்து இப்போது அசர்பைசான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ அசர்பைசான் இருக்கும் அப்படின்னா அசர்பைசான் இருக்கிற ஒரே ஆப்ஷன் எதுனா இதுதான் 215. ஸோ ரொமானியா, குரோஷியா இதுவுமே பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய வருது. ஸோ இருக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் லாஜிக்கலாக கெஸ் எடுத்து ஒரு ஆர்கனைசேஷன் தெரியாட்டினாலும் அதை ஏதோ ஒரு விதத்தில் ரூட் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆர்கனைசேஷன் தெரியல என்னொன்னே டக்குன்னு வெளியே வந்துடாதீங்க. ட்ரை டு டேக் சம் கெஸ் ஒர்க். தெரிஞ்சிச்சுன்னா ஓகே ஃபைன், தெரியல அப்படின்னா ப்ளீஸ் ஒர்க் ஆன் இட். அதில் வர்றதுக்கான ஏதாச்சும் ஒரு லாஜிக் நமக்கு கிடைக்கும். ஓகே, அட்லீஸ்ட் இல்லாட்டி குரூப்பிங் பண்ணுறதுனாச்சும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் C215. அடுத்து, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில். ஸோ இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியணும் தட் இஸ் ஈரான் வந்து பெருசாக எந்த ஒரு கல்ஃப் ஆர்கனைசேஷன்லேயும் மெம்பராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அதை வச்சு தான் இந்த கெஸ் ஒர்க் எடுக்கணும், தட் இஸ் ஈரான். ஓகே, ஸோ அப்போ கல்ஃப் கோஆப்ரேஷன் நம்ம பார்த்துக்கணுமான்னு கேட்டால் பார்த்துக்குங்க. ஓகே, வாட் இஸ் வாட் பார்த்துக்கங்க. அடுத்து, ஆர்கனைசேஷன் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் இன் யூரோப். ஸோ செக்யூரிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் இன் யூரோப் அப்படிங்கிறது நான் இப்போ சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு கண்ட்ரி மோர் தென் 30-35+ போகும்போது கண்ட்ரியோட நம்பர்ஸை சொல்லி முடிச்சிருவாங்க. அதில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ரீசெண்டாக இருக்கக்கூடிய அங்கே ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட். ஸோ அதில் ரொம்ப ஒரு லார்ஜ்லி பார்ட்டிசிபேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் இன் யூரோப். கிட்டத்தட்ட இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் NATO மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். Okay, so it is more concerned with military support. Okay, so அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, there are total 57 states from Europe, Central Asia and America. இருக்கலாமா? எஸ், இருக்கலாம். ஓகே, it offers a forum for political negotiation and decision making in the field of early warning, conflict prevention, crisis management and post-conflict rehabilitation. இருக்கலாமா? Yes, it is. Okay, next. OSCE has the primary responsibility of providing military security in the European region. Actually, that's the objective. Okay, last. The decisions of the OSCE are legally binding. இங்கே தான் சிக்கல். ஓகே, வெதர் இட் இஸ் லீகலி பைண்டிங்கான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஓகே, அது ஒரு மியூச்சுவல் கன்சென்சஸில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். இட் இஸ் நாட் லீகலி பைண்டிங். ஓகே, ஸோ அப்போது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1, 2, 1, 3. ஓகே, ஃபைன். ஸோ அப்போ வெஸ்ட் ஏஷியாவில் நான் பார்க்க வேண்டிய ஆர்கனைசேஷன்ஸ்னு பார்த்தா கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில், OIC, அரப் லீக், OPEC ப்ளஸ் ரீசெண்டாக பிரேசில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ OPEC ப்ளஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் டர்க்கிக் ஸ்டேட்ஸ் இது ஆல்ரெடி கேட்டதுனால நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட பேசிக்ஸ் இன்சென்ஸ் எனி செக்ரட்டரியேட் இருந்துச்சுன்னா செக்ரட்டரியேட், எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற இயர், member countries if it is not exceeding 20. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, சம் காமனாலிட்டி இருக்கும் இது எல்லாத்துக்குமே. OPEC ப்ளஸ்லாம் காமனாலிட்டியை மட்டும் வச்சுக்கோங்க. எனி ரீசன்ட்
டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது ரீசன்ட் சமிட்ஸ் எங்கேயாச்சும் நடந்துச்சுன்னா மட்டும் அதை மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. தென் அப்ஜெக்டிவ் பர்பஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் இட்ஸ் பர்பஸ்? இப்போ மிலிட்ரி அப்படின்னா அது மிலிட்ரி அலையன்ஸ்னு ஈஃபெண்ட்டாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் சொல்கிறது தான். ஸோ இந்த கண்டிஷன்ஸை மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு அராப் சமிட் நேற்று நம்ம பார்த்தது தான், கைரோவில் நடந்துச்சு. ஸோ ஐ மென்ஷன்டு அராப் சமிட் அண்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன். ஸோ அராப் லீக்கோட டேட்டாஸ் நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், கண்ட்ரிஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் இதோட கண்ட்ரிஸ் நம்பர்ஸ்னு சொல்லி நம்ம பேசணும். அடுத்து இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு யூரோப் யூனியன். ஸோ யூரோப் யூனியன் ஒரு ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி அது கரெக்டாகிறதுக்கான சான்சஸ் அதிகம். நான் வில் ஷோ யூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ரீசென்ட்லி த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் தி யூரோப் யூனியன் ஹவ் லான்ச்டு தி ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில். இருக்கலாமா? ஓகே, இருக்கலாம். பார்க்கலாம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி. நமக்கு தெரியல, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தெரியலனாலும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். ஓகே, தென் த யூஎஸ்ஏ அண்ட் யூரோப் யூனியன் கிளைம் தட் through this they are trying to bring technological process and physical productivity under their control. ஸோ ஒரு கிட்டத்தட்ட என்னென்னா ஒரு ப்ரொடெக்ஷனிசத்தோட எக்ஸ்ட்ரீம்னு சொல்ல முடியும் இந்த ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் மொத்தத்தையும் அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஸ்டார்டிங் திஸ் ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில்னு சொல்கிறாங்க. ஸோ யூஎஸ்ஏ அண்ட் யூரோப் யூனியன் கிளைம் தட் த்ரூ திஸ் தே ஆர் ட்ரைங் டு பிரிங் டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் அண்டு ஃபிசிக்கல் ப்ரொடக்டிவிட்டி அண்டர் தேர் கண்ட்ரோல். அப்படிங்கிறது சாத்தியமா? வெதர் தே ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஆல் திங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெக்னாலஜி அண்ட் ட்ரேட் அப்படின்னா தட் இஸ் இம்பாசிபிள். அப்போ அது இல்லை டெவலப்மெண்ட்டுக்கான பர்பஸ். தட் இஸ் டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் அண்டு ஃபிசிக்கல் ப்ரொடக்டிவிட்டி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டை. ஓகே, ஸோ இது வரைக்கும் தான் எனக்கு கரெக்டாக இருக்கணும். இதுக்கு மேலே அந்த அண்டர் தேர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஃபேப்ரிகேட்டட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ இதை நான் எலிமினேட் பண்ணேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த ஃபார்மெட்டில் கேட்ட கொஷனில் ஏதாவது ஒன்று தப்புனா இன்னொன்று கரெக்டாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்போ சி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகே, ஸோ இந்த கொஷனை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஃபைன். ஓகே, அடுத்து டிஜிட்டல் சிங்கிள் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி சீன் இன் தி நியூஸ் ரெஃபர்ஸ் டு. ஸோ இதில் பாருங்கள் யூரோப் யூனியன் இருக்கும். ஓகே, யூரோப் யூனியன். ஓகே, இது ஒரு சிங்கிள் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, ஸோ தே ஆர் பிரிங்கிங் ஆன் டிஜிட்டல் டெவலப்மெண்ட் இன் தி காமன் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ அந்த ஏஐ, மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ இதெல்லாம் ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் கொண்டு வரதான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ யூரோப் யூனியன் இனிஷியேட் பண்ணதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2017 which of the following adopted the law on the data protection and privacy for its citizen known as General Data Protection Regulation. இது யார் அப்படின்னா யூரோப் யூனியன். இதில் மூணையும் பாருங்களேன், ஒரு காமனாலிட்டி இருக்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கெனடா, 3 கண்ட்ரி. ஸோ ட்ரை டு பிரிங் சம் காமனாலிட்டி இன் சென்ஸ் ஒரு ஆட் ஒன்று அவுட் இருக்கும் எப்பயுமே. யூரோப் யூனியன் அஸ் அன் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ அப்போ கொஞ்சம் நம்ம பார்த்தாலே அட்ரஸ் பண்ணிட முடியும். ஒன்று காம்ப்ரிஹென்சிவாக எந்த ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ண பாருங்கள். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ இல்லை ஒரு கொஸ்டின்லேயோ ட்ரை டு கிளப். ஓகே, ஸோ ஒன்று வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு 5 கொடுத்தாங்க அப்படின்னா 3 தனியாக நீங்கள் ஓரம் கட்ட முடியும், 2 ஆப்ஷனை தனியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இது ஒன்று பண்ண முடியும் ஒரு கொஷினில். இல்லை அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க, இல்லை கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதில் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஒரு ஆட் ஒன் அவுட்டை வெளியே எடுக்க முடியும். இல்லை காம்ப்ரிஹென்சிவாக ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அது வர்றதுக்கான ஸ்கோப் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இதுலேயும் ஆன்சர் வந்து யூரோப் யூனியன் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். யூரோப்பியன் ஸ்டெபிலிட்டி மெக்கானிசம் சம்டைம்ஸ் சீன் இன் த நியூஸ் இஸ் ஆன் an agency created by European Union to deal with the impact of millions of refugees arriving from Middle East. An agency of European Union that provides financial assistance to Eurozone countries. Agency of European Union to deal with all the bilateral and multilateral agreements on trade. Agency of European Union to deal with the conflicts arising among the member countries. ஸோ இதில் 3 எல்லாத்துலேயுமே 4லையும் யூரோப்பியன் யூனியன் காமனாக இருக்குது. பட் இதில் மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஸ்டெபிலிட்டி எது என்ஷூர் பண்ணும், கொஷின் பண்ணும். ஒரு கண்ட்ரியோட ஸ்டெபிலிட்டி எது கொஷின் பண்ணும். ஒருவேளை வார் நடந்துச்சுன்னா ஓகே கொஷின் பண்ணலாம். பட் அது மாதிரி எதுவும் இங்கே ஸ்டேட்மெண்ட் இல்லை. இல்லைன்னா எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா கொஷின் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏஜென்சி ஆஃப் யூரோப்பியன் தட் ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு யூரோப்பியன் ஜோன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இது 2024 கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ
யூரோப்பியன் பார்லிமெண்ட் அப்ரூவ்டு தி நெட் ஜீரோ இண்டஸ்ட்ரி ஆக்ட் ரீசென்ட்லி இருக்கலாம். ஓகே, ஸோ இது பெருசாக நம்ம போய் அவங்க ஆக்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இதில் ஏதாச்சும் எனக்கு ஆப்ஷன் தப்பாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு நான் பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ யூரோப்பியன் பார்லிமெண்ட் அப்ரூவ்டு தி நெட் ஜீரோ இண்டஸ்ட்ரி ஆக்ட் ரீசென்ட்லி இருக்கலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், யூரோப்பியன் யூனியன் இன்டென்ட் டு அச்சீவ் கார்பன் நியூட்ரலிட்டி பை 2040. ஓகே, இருக்கலாம். அண்டு therefore develop or therefore aims to develop all of its own clean technology by that time. எல்லா டெக்னாலஜியும் அவங்களே டெவலப் பண்ணிட முடியுமா? within the time spanner whether they develop all the technologies. ஸோ கொஷினோட டிமாண்ட் தெரியுதா? கொஞ்சம் நீங்கள் பிரேக் எடுத்து படிச்சிங்கனாலே போதும். ஓகே, ஸோ அண்டு மாதிரி இடத்துலலாம் ஒரு ஸ்டாப்பர் வச்சுக்கிட்டு ஆல் மாதிரி இடத்துலலாம் ஒரு ஸ்டாப்பர் வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி கொஷினை டீகோட் பண்ணிடலாம். இதுலேயும் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த கொஷின்லேயும் சேம் பேட்டர்ன். இது 2023 கேட்ட கொஷின். இதுவும் அண்டர் தேர் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கும் இந்த கொஷினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்துட போகுது? 24 கேட்ட கொஷின், யூபிஎஸ்சி கேட்ட கொஷின் தான். 23, 24 ரெண்டுலேயுமே ஒரே ஃபார்மேட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ தே ஃபார்ம் சர்டன் பேட்டர்ன்ஸ். ஸோ இதை தான் அவங்க டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, இதை உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா அந்த ப்ரெஷரில்? அதை தான் தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் தட் திங்ஸோ தவிர நாலேஜ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த கொஷின் அப்ரோச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தட் இஸ் லாஜிக்கலி இம்பாசிபிள். நம்ம விட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் இதெல்லாம் ஈஸியாக அடிச்சுட்டு வர கொஷின். ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி தப்பு. இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். சேம் பேட்டர்ன் மாற்றலாம்ல, அவங்க நினச்சிருந்தால் மாற்றிருக்கலாம்ல. பட் சேம் பேட்டர்னை கொண்டு வந்து அது தெரியாத ஒரு ஏரியாவில் வச்சு அந்த இடத்துல ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் நீங்கள் சென்சிபிளாக அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு யூரோப் யூனியனில் ரீசெண்டாக நடந்த டெவலப்மெண்ட் அப்படின்னா யூரோப் யூனியன்ஸ் நியூ மைக்ரேஷன் பேக்ட். இந்த யூரோப் யூனியன்ஸ் நியூ மைக்ரேஷன் பேக்ட் அப்படிங்கிறது ரீசெண்டாக மைக்ரேஷன் இஷ்யூஸ் அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, மைக்ரண்ட் இஷ்யூஸ், அந்த ருவாண்டா அசைலம் பிளான் இதெல்லாம் இருக்கக்கூடிய சேலஞ்ச். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கம் வித் அன் பேக்ட். இதில் என்னென்னா அந்த மைக்ரேஷன் பாலிசியை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக அவங்க கொண்டு வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரோ டேக்கில் கொண்டு வந்த சேஞ்ச். ஸோ இந்த யூரோ டேக் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. யூரோ டேக் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு சென்ட்ரலைஸ்டு பயோமெட்ரிக் பிளாட்ஃபார்ம். ஓகே, நமக்கு எப்படி ஆதார் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு பயோமெட்ரிக் பிளாட்ஃபார்ம் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தி ரெஃப்யூஜிஸ். ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் அசைலம் அப்ளிகேஷனை சென்ட்ரலைஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் இந்த யூரோடாக் அப்படிங்கிற சிஸ்டம். இதில் என்னென்னா யூஸ்வலாக நேஷ்னாலிட்டி, ஏஜ், ஃபிங்கர் பிரிண்ட்டு மட்டும்தான் எடுப்பாங்க. பட் அடிஷ்னலாக இப்போ என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபேஷியல் இமேஜஸையும் எடுக்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு மைக்ரேஷன் பேக்டோட மேஜர் சேஞ்ச் இன் திஸ் ஏரியாஸ். யூரோடேக்கில் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அசைலம் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறாங்க. இதில் ஃபேஷியல் இமேஜஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, ஸோ இந்த யூரோப் யூனியன்ஸ் நியூ மைக்ரேஷன் பேக்டில் கொண்டு வந்த டெவலப்மெண்ட். ஓகே, இதில் 4 பில்லர்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே அடிச்சிருவீங்க. ஓகே, தென் அதர் இனிஷியேட்டிவ்ஸ்னு வரும்போது சியர் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் யூரோப் யூனியன் கண்ட்ரீஸில் இஃப் எனி கண்ட்ரி ஃபேஸிங் எனி எக்கனாமிக் சேலஞ்சஸ் ஃபார் தட் கண்ட்ரி தே ஆர் ஃபெசிலிட்டேட்டிங் சம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் லோன்ஸ். ஸோ லோன் மூலமாக தே ஆர் அசிஸ்டன்ட் ஃபார் தம் ஃபார் தேர் டெவலப்மெண்ட். அதுதான் இந்த சியரோட அப்ஜெக்டிவ், எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிஸ்க். Okay, if that particular country facing any unemployment issues, so for their development, they are allocating some 100 billion euros. Okay, as a loan format la dhaan. Yarukku? Only to their member states. Member states na only for Europe Union countries da, not for other countries. Okay, so member states enna voluntary guarantees moolama they can assess the loan from the European development banks. So adu dhaan the SURE oda objective. Okay, so SURE it is support to mitigate unemployment risk in emergency. எங்கன்னா member state only at Europe Union தான் as an financial assistance by means of loan தானோ தவிர grant கிடையாது. ஸோ இதெல்லாம் keywords, please write it. ஓகே, இது ஒரு இனிஷியேட்டிவ். அடுத்த இனிஷியேட்டிவ் ரெக்கவரி அண்ட் ரெசிலியன்ஸ் ஃபெசிலிட்டி. இந்த ரெக்கவரி அண்ட் ரெசிலியன்ஸ் ஃபெசிலிட்டி ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெக்கவரி அண்ட் ரெசிலியன்ஸ் ஃபெசிலிட்டி இட் இஸ் பை யூரோப் யூனியன் தான். ஓகே, இது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன்லேருந்து ரெக்கவர் ஆகாத கண்ட்ரிஸ் இருப்பாங்க இல்லையா,
அவங்களுக்கு they are facilitating some assistance. ஆனால் அந்த அசிஸ்டன்ஸ்க்கான ஃபண்டு எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் borrowing on the capital market by issuing bond. Okay, so issuing bond on behalf of the Europe Union and collect some fund from the market and they give it to that concerned country which is facing some economic and social issues. So adu moolama they try to overcome the economic burden of those countries. So idu recovery and resilience facility iduvum Europe Union countries kaga develop pannadha by Europe Union. Okay, so idu one sure one solliruken, recovery and resilience facility one solliruken. அடுத்து 25th anniversary of euro. ஓகே, ஸோ யூரோவோட 25th anniversary எஸ்டாப்ளிஷ் தட் இஸ் இப்போ நடந்திருக்கு 1998 இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ இதில் என்ன நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரிலாம் யூரோவை ஃபாலோ பண்ணுறாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஆல் யூரோப் யூனியன் கண்ட்ரிஸ் ஆர் ஹேவிங் அன் யூரோ அஸ் அ கரன்சி காமன் கரன்சியான்னு கேட்டால் இல்லை, அது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, ஸோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இட் இஸ் கம் பை மாஸ்ட்ரிக்ட் ட்ரீட்டி, இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா யூரோப் யூனியன் கண்ட்ரிஸும் யூரோவை அஸ் அ காமன் கரன்சியாக எடுத்துக்கிறது இல்லை. லைக் எக்ஸாம்பிள் பல்கேரியா, செக்ஸ், டென்மார்க் அண்டு ஹங்கேரி, போலாண்ட், ரொமானியா, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யூரோப் யூனியனில் யூரோ ஜோனில் யூரோப் அஸ் அ கரன்சியாக எல்லா யூரோப் யூனியன் கண்ட்ரியும் அக்செப்ட் பண்ணிக்கல, போதும். ஓகே, ஸோ வித் திஸ் யூரோப் யூனியன் இஸ் டன். அடுத்து இண்டெக்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு வரும்போது காமனாக ஒரு டைம் ஆஃப் பீரியடில் இண்டெக்ஸை மட்டும் வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் இண்டெக்ஸ், அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட். இதுலேயும் நான் லாஜிக் சொல்லித்தரேன். இதில் ரொம்ப காமனாக காம்ப்ரிஹென்சிவாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் எதுங்கிறத கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஒரு ரீஜனல் பேங்க், யூரோப்பியன் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன், யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அது ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரியோட பேங்க். ஆனால் கேட்டிருக்கிறது குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ். அப்போது இதுக்கான ஸ்கோப் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா வேர்ல்டு பேங்க்குக்கு அதிகமாக இருக்குது. ஸோ காம்ப்ரிஹென்சிவாக ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா போட்டுவாங்க, தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன். அடுத்து குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். ஓகே, குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் மோர் கன்சர்ன் வித் மானிட்டரி பாலிசிஸ் ஆர் மானிட்டரி மெக்கானிசம்ஸ். ஓகே, ஸோ இதில் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் ரீஜனல் ஸ்பெசிஃபிக், ஐஎம்எஃப் ஹோல்டு பண்ணுங்கள். இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் பேங்க் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் அண்ட் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் இட் இஸ் அன் OECD இஸ் அ பிளாட்ஃபார்ம் ஆர் ஒரு ஆர்கனைசேஷன் தான். அப்போது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் மோர் கன்சர்ன் வித் மானிட்டரி மெக்கானிசம்ஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் IMF. இதெல்லாம் அந்த வருஷம் ரிப்போர்ட்டில் இருந்தது 2016. ஓகே, அடுத்து குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். ஸோ குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு இது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஓகே, இதுவும் அப்போ ஃபெமிலியராக இருந்தது தான். அடுத்து ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ். அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் இட் இஸ் அன் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்டிங் NGO ஆர் சம் ஏஜென்சி. ஓகே, இது வர்றதுக்கான ஸ்கோப் இல்லை. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இட் இஸ் அன் அட்ஜுடிகேட்டிங் ஏஜென்சி, கண்டிப்பாக இதுவும் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்காது. ஆஃபீஸ் ஆஃப் ஹியூமன் கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் இல்லை, இட் இஸ் வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட். இது 2018 கேட்டது, அந்த வருஷம் வரைக்கும் அது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது தான். ஓகே, ஸோ அப்போ மேஜராக எதெல்லாம் நான் வந்து ரிப்போர்ட்ஸில் பார்க்கணும் அப்படின்னா வேர்ல்டு பேங்க் ஏதாச்சும் ரிப்போர்ட் கொடுத்துருந்தா, IMF ஏதாச்சும் ரிப்போர்ட் கொடுத்துருந்தா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஏதாச்சும் ரிப்போர்ட் கொடுத்துருந்தா, OECD ஏதாச்சும் ரிப்போர்ட் கொடுத்துருந்தா, இது 4 பாருங்கள். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்படின்னு வரும்போது UN ரிலேட்டடான ஆர்கனைசேஷன்ஸ் ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 15 to 20 ரிப்போர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மேஜராக நீங்கள் எனி கூகுளில் சஃபுல் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்தாலும் அந்த ஒரு 20 ரிப்போர்ட்ஸ்க்கு மேலே தேவையில்லை. ஆனால் இப்போ கேட்குறது இல்லை. ஆக்சுவலாக என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் ஆகி 2023 ஸ்டேட்மெண்ட் 2 ஃபார்மெட்டில் போயிட்டாங்க. அப்போ இதை கொஞ்சம் நம்ம லாஜிக்கலாக ஒர்க் அவுட் பண்ண பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை இதில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அக்கார்டிங் டு த UN வேர்ல்டு வாட்டர் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2022 இந்தியா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மோர் தென் அ குவார்ட்டர் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் கிரவுண்ட் வாட்டர் வித்ட்ராயல் ஈச் இயர். ஓகே, இங்கே ஒரு நியூமரிக்கல் வேல்யூவை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக் பண்ண வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். ஓகே, ஸோ இது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ மோர் தென் அ குவார்ட்டர் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நியூமரிக்கல் ரிப்போர்ட்டை முன்னாடி நம்பரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ரிப்போர்ட்டை இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணலை அவங்க. They are not stressing on the reports. Second பாருங்க, India needs to extract more than a quarter of the world's groundwater each year to satisfy the drinking water and sanitation. ஓகே, என்ன பர்பஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்தியா நீட் டு எக்ஸ்ட்ராக்ட் மோர் தென் அ குவார்ட்டர் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ 1:4 அப்படிங்கிற ரேஷியோவில்
25% ஆஃப் தி வாட்டரை எதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் நீட்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் 18% ஆஃப் தி வேர்ல்ட் பாப்புலேஷன் சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு 25% ஆஃப் த கிரவுண்ட் வாட்டரை வந்து நம்ம வெறும் ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிறதுக்கும் சானிடேஷனுக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ குடிக்கிறதுக்கும் சானிடேஷனுக்குமே 25% அப்படின்னா, அப்போது அக்ரிகல்ச்சரு, இண்டஸ்ட்ரி இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ எடுக்கிறது மாதிரி இருக்கும்? ஓகே, ஸோ அப்போ லாஜிக்கலி என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். ஓகே, ஏன்னா 25% ஆஃப் த வாட்டரை ட்ரிங்கிங் வாட்டருக்கும் அண்ட் சானிடேஷனுக்கும் எடுப்போம் அப்படின்னா அது லாஜிக்கலி என்னவாக இருக்குன்னா சவுண்ட் பிக்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எலிமினேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் எங்கே வந்து நிற்கும்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த கொஷின்ஸ் அப்ரோச் பண்ண முடியும். போய் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் கொடுத்த ரிப்போர்ட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுங்கிறது லாஜிக்கலி இம்பாசிபிள். கிடச்சா ஓகே ஃபைன், நம்ம படித்த அந்த 20 ரிப்போர்ட்டில் ஏதோ ஒன்று மாட்டுச்சு அப்படின்னா ஃபைன், அப்படி இல்லைன்னா இது இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ரிப்போர்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஃபைன். இது போக வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பேங்க்ஸ் வரும்போது ஒர்க் ஆன் தி வேர்ல்ட் பேங்க். ஸோ வேர்ல்ட் பேங்க் பார்த்து வச்சுக்கோங்க. 1 செகண்ட். முக்கியமாக ஓகே, மல்டிலேட்டரல் பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு வேர்ல்ட் பேங்க், ஐஎம்எஃப், ஏஷியானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், நியூ டெவலப்மெண்ட் பேங்க், தென் ஒன் மோர் திங் இஸ் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். அட்லீஸ்ட் இந்த 5 பேங்க்கோட ஸ்டார்ட் பண்ண இயர், ஓகே, பர்பஸ், தென் ஹெட் குவார்ட்டர்ஸ், மெம்பர் அப்படின்னு போனால் நிறையா ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்தியா அதில் மெம்பராக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஆர்கனைசேஷன் லோன் மட்டும்தான் கொடுக்குறாங்களா இல்லை கிராண்ட்டும் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தா ஒரு ஆர்கனைசேஷனில் சாவரின் டெப்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்களா இல்லை நான் சாவரின் டெப்ட்டுங்கிறத கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, சாவரின் டெப்ட் இன் சென்ஸ் கண்ட்ரி பேக்டு லோன் கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா கண்ட்ரி சூரிட்டி இல்லாத லோன் ப்ரொவைட் பண்ணுறதா நான் சாவரின் டெப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் லோன் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன அசம்ஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. தென் ஒரு பேங்க் லோன் கொடுக்குது அப்படின்னா எஸ்பெஷலி தீஸ் பேங்க்ஸ், இஃப் தே ஆர் ப்ரொவைடிங் லோன் ஒன்லி வித்தின் தி ஏஷியா ஆர் அதர் தென் ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆர் இந்த கண்ட்ரீஸ் இஃப் தே ஆர் ஒன்லி கிவ் இட் ஃபார் தி மெம்பர் கண்ட்ரீஸ் லோன் கேட்டால் இல்லை அதர் கண்ட்ரீஸ்க்கும் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பேசிக்ஸ். ஐஎம்எஃப்பை பொறுத்தளவுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு வாட் இஸ் மென் பை கோட்டா, then what is meant by SDR, then what are the different types of loan they are facilitating. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். ஸோ இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் டீகோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ மல்டி செக்டர் பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு வாட் இஸ் இட்ஸ் பர்பஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ், மெம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா மெம்பராக இல்லையா, அந்த ஆர்கனைசேஷன் லோன் மட்டும் கொடுக்குறாங்களா இல்லை கிராண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, சாவரின் லோன் மட்டும்தான் கொடுப்பாங்களா இல்லை நான் சாவரின் லோன்ஸும் கொடுப்பாங்களா, லோன் கொடுத்தா சர்டன் லெவல் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது. தென் இந்த 3 ஆர்கனைசேஷனை பொறுத்தளவுக்கு வித்தின் ஏஷியாக்குள்ளே மட்டும்தான் கொடுக்குறாங்களா இல்லை அதர் தென் ஏஷியாஸ்க்கு கொடுக்குறாங்களா, இல்லை மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்களா இல்லை அதர் தென் மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு மட்டும் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். ஐஎம்எஃப்பை பொறுத்தளவுக்கு கோட்டா என்ன, எஸ்டிஆர் என்ன, தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் என்ன. வேர்ல்ட் பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு அந்த 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த 5 இன்ஸ்டிடியூஷனோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. Then what is the status of these institutions in the UN? ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி மல்டிலேட்டரல் பேங்க்ஸில் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இது வரைக்கும் ஐ ஹோப் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 3 கிளாஸஸில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதில் பெருசாக ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் ஹோம்ஒர்க் மட்டும் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா இந்த ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வித் திஸ் ஐ ஹோப் ஒரு ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ 95% ஆஃப் டாபிக்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, இன்சென்ஸ் அந்த ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம ஒர்க் பண்ண சொல்லாதது தான் நான் சொல்கிறேன்.
கரண்ட் அஃபேர்ஸில் மோஸ்ட்லி கேட்ட ஏரியாஸ் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு வந்துடும். அது போக இந்த வாரம் நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட்டில் இதை ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 30 கொஷினில் ஒரு 25 கொஷின் ஆச்சுன்னு உங்களால் கிராக் பண்ண முடியும். பை மீன்ஸ் ஆஃப் லாஜிக் அண்ட் அதர் திங்ஸை வச்சு நான் சொல்கிறது. ஓகே, தென் அதுக்கப்புறமும் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய டெஸ்ட்லேயுமே சம் கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷனில் ஆட் பண்ண தான் செய்வோம். அப்போது ஓவராலாகவே உங்கள் கையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 கிளாஸஸோட கண்டென்ட்டு, தென் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டெஸ்ட்டு, தென் இப்போ நடக்கக்கூடிய டெஸ்ட்டு, இது எல்லாத்துலேயுமே இந்த ஒரு பேசிக் நாலேஜை வச்சுக்கிட்டே உங்களால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா கிராக் பண்ணிட முடியும். எனி ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இல்லை ஏதோ ஒன்று நான் பவுன்ஸில் விட்டு போயிருந்தாலும் அது அந்த இடத்துல நான் கவர் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ அப்போது ஓவராலாகவே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷனை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இனி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் எப்படி ரீச் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி, பிஓக்யூ, எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷனுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் கிளாஸஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் சப்ஜெக்ட்ஸ் அந்த வாரத்தோட டெஸ்ட்டுக்கான ஓரியன்டேஷன்ஸ் பார்க்குப்பீங்க. தொடர்ந்து இதை நீங்கள் கன்டினியூவாக பார்த்துட்டு வரும்போது மோர் சான்ஸ் ஃபார் யூ டு கிளியர் திஸ் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறத ஷுவர் ஷார்ட்டாக எங்களால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். இஃப் யூஆர் ரிலீஜியஸ்லி ஃபாலோவிங் திஸ் திங்ஸ். ஓகே, ஸோ வித்தவுட் எனி பிரேக் ஆர் வித்தவுட் அந்த ஒரு ட்ராப் இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக இந்த எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சியோட பிஓக்யூ பேஸாக எடுத்துக்கிட்டு தான் இந்த தீம்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறது. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையும் பேசுகிறது. ஓகே, ஸோ இதோட இந்த ஒரு பர்டிகுலர் செஷனை நான் என்ன பண்ணுறேன், வைண்ட் அப் பண்ணுறேன். அடுத்து வரக்கூடிய செஷனில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.